قال صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على خير خلق محمد وآله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லா. இன்றைய தினம் நாங்கள் எங்களை ரமதானுடைய பாடத்தொடரில் 14வது நாள் அடைஞ்சிக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இஅ்திகாஃப்னு சொல்லக்கூடிய இபாதா சம்பந்தமாக சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். முதலாவது கேள்வி, இஅ்திகாஃப்னு சொல்லி சொன்னால் என்ன வரை விளக்கணும், இஅ்திகாஃப்னு சொல்லி சொன்னால் என்ன பொருள் என்றதை நாங்கள் பார்ப்போம். அந்த அடிப்படையில் இஅ்திகாஃப்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு அரபு மொழியில பொருளை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் வந்து விளங்கப்படுத்துறாங்க. பொதுவாக அரபு மொழியில் இஅ்திகாஃப்னு சொல்லி சொன்னால் ஒரு மனுஷன் ஒன்று ஏதாவது ஒரு விஷயமோட நிலையாக தொடர்ச்சியாக ஒன்றுக்கே இருக்கிறதுக்கு தான் அரபுல வந்து இஅ்திகாஃப்னு சொல்றது. அப்படின்ற தன்னையே ஒரு பொருளோட வந்து இணைச்சி வச்சு கொள்றது, அடக்கி அதோட சேர்த்து வச்சு கொள்றதுக்கு தான் இஅ்திகாஃப்னு அரபுல நாங்கள் சொல்லுவோம். அப்போ அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி. அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரத்துல் அன்பியால சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாப்பா அதே போல சமுதாயத்தை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். மா ஹாதிஹி தமாசீல் அல்லதி அன்தும் லஹா ஆகிஃபூன். அதாவது நீங்க இஅ்திகாஃப் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய, அதாவது நீங்க தொடர்ச்சியாக இபாதா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய, நீங்க கூடே வச்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த சிலைகள் இது என்னது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கூட்டத்துக்கிட்ட வெறுப்புணர்ச்சியில கேட்டதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். அப்ப சிலையோட சேர்த்து நான் கூட வைக்கிற சிலை சொன்னால் இது முருகன் இஅ்திகாஃப் தான். ஆனா இது பாவமான ஒரு விஷயம். அப்ப நான் நன்மையான விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஒன்றோட கூடையாக தொடர்புல இருக்கிறது, அதோட தொடராக நிலைச்சிக்கிறதுக்கு வந்து நாங்கள் இஅ்திகாஃப்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் அரபு மொழியில் இஅ்திகாஃப்னு சொன்னால் பொருள். அடுத்ததாக நாங்கள் மார்க்கத்தில் இஅ்திகாஃப்னு எதுக்கு நாங்கள் இந்த வார்த்தை பயன்படுத்துறோன்னு கேட்டால், இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லாஹ் இதுக்கு ஒரு அழகான ஒரு வரை விளக்கம் கொடுக்குறான். அது என்னென்றால், மஸ்ஜிதில் அல்லாஹ்க்கா வேண்டி இபாதா செய்யறதுக்கு உருவாக்கப்பட்ட அந்த மஸ்ஜிதில் வந்து அல்லாஹ்க்கா வேண்டிய நாங்கள் நன்மை எதிர்பார்த்து அந்த அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறதுக்கு தான் நாங்கள் இஅ்திகாஃப்னு சொல்கிறோம். அப்போ அந்த வரைவிலக்கணத்தோட அவங்க சொல்லி காட்டுறாங்க, இப்படியாப்பட்ட இந்த பள்ளியில் நாங்கள் அல்லாஹ்க்கா வேண்டி தொடர்ந்து இருக்கிறது, இது குறிப்பிட்ட ஒருத்தர் மூலமாகத்தான் இருக்கேலும், அதே போல தான் குறிப்பிட்ட ஒரு வடிவில் குறிப்பிட்ட ஒரு முறையில தான் இருக்கும் போகணும் என்றதை வந்து இமாம் ஷௌகானி ரஹிமஹுல்லாஹ் வந்து இந்த இஅ்திகாஃப் என்ற வார்த்தைக்கு வரைவிலக்கணமாக சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஒரு மனுஷர், அதாவது குறிப்பிட்ட ஒரு மனுஷன் வந்து குறிப்பிட்ட முறையில அல்லாஹ்க்கா வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜித்ல வந்து தொடர்ச்சியா இருக்கிறத நாங்கள் இஅ்திகாஃப்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த இஅ்திகாஃப்னு சொல்றது வந்து நாங்கள் சும்மா பள்ளியில போய் திறந்ததுக்காக வேண்டி அது இஅ்திகாஃபா இல்லை. அப்போ இஅ்திகாஃப்க்குன்னு சொல்லி சில நிபந்தனைகள் இருக்கிற சட்டத்திட்டங்கள் இருக்கிறத நாங்கள் விளங்கிக்கிறோம். உதாரணமாக சொல்ல போனால் நிபந்தனைகள் என்ற அடிப்படையில் இந்த இஅ்திகாஃப் செய்யறதுக்கு கட்டாயமாக ஒரு முஸ்லீம், அதாவது ஒரு மனுஷன் வந்து முஸ்லீமாக இருக்கணும். அப்போ ஒரு முஸ்லீம் ஒன்று இல்லாத ஒருத்தர் பள்ளியில போய் திறந்ததுக்காக வேண்டி அது இஅ்திகாஃப் ஆகல. அதே போல தான் இந்த இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய மனிதர் வந்து அவர் புத்திசாலியாக புத்தி இருக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். அப்போ அந்த மாதிரி சுய புத்தி இல்லாத ஒருத்தர் வந்து பள்ளியில் இருந்ததுக்காக வேண்டி இஅ்திகாஃபா கருதப்பட்டுள்ள. அதே போல தான் பிரித்து அறிஞ்சு கொள்ளக்கூடிய சக்தி ஒருத்தர் இருக்கணும், அதாவது விளப்பம் உள்ள ஒருத்தராக இருக்கணும். அதாவது இது சரி இது பிள்ளைன்னு விளங்கி கொள்ளக்கூடிய அளவில், அதாவது பருவ வயசு அடைஞ்சு அந்த மாதிரி விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கக்கூடிய ஒருத்தராக இருக்க போகணும். அதே போல் இன்னமொரு நிபந்தனை, இந்த இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கு கட்டாயம் நீயத்துன்றது அவசியம். அப்படின்னா இஅ்திகாஃபுடைய நீயத்தை தான் நாங்கள் இஅ்திகாஃப்ல இருக்கணும். அது இல்லாமல் சும்மா பள்ளியில போய் திறந்ததுக்காக வேண்டிய எல்லாமே அது இஅ்திகாஃப் ஆகல. இஅ்திகாஃப்ன நீயத்தோட அந்த எண்ணத்தோடு இருந்தால் தான் அது இஅ்திகாஃபா கருதப்படுற. அதே போல் இதுக்குரிய வரக்கூடிய இன்னமொரு நிபந்தனை என்னென்றால், இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவருக்கு குளிப்பு கடுமையான நிலைமையில வந்து இருக்கப்படாது. இது முக்கியமான ஒரு நிபந்தனை. அந்த அடிப்படையில் வந்து மாதவிடாய் ஏற்பட்டுள்ள ஒரு பெண் ஒன்று, அப்படி இல்லாட்டி பிரசவத்துக்கு பிறகு இரத்தப்போக்கிக்கக்கூடிய ஒரு பெண் ஒன்று, இந்த 2 மாதிரியான பெண்களுக்கு இஅ்திகாஃப் இருக்கக்கூடாதுன்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்போ இந்த மாதிரி விஷயத்துல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. இது ஏகோபித்த ஒரு கருத்துன்றதை விளங்கிக்கொள்ளணும். அப்போ இந்த ஏகோபித்த கருத்து இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் போல உலமாக்கள் வந்து சொல்லி காட்டுறாங்க. அதே போல தான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காட்டுறாங்க. மோத்தா மாலிக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு மாதவிடாய் ஏற்பட்டுள்ள பெண் ஒன்று அவங்க சுத்தமாகவும் வரங்காட்டியும் பள்ளிக்கு நெருங்கக்கூடாது என்றதை சொல்லி காட்டுறாங்க.
அப்படி சஹாபாக்களோட நடைமுறையில் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளுமான ஒரு விஷயம். அதே போல தான் ஒரு ஆணா இருந்தோம்னு சொன்னாலும் குளிப்பு கடுமையான நிலைமை இருக்கிற சொன்னா அவங்க பள்ளிக்கு வரப்படாதுன்றதை, அதாவது பள்ளியில எதிகாஃப் கூட இருக்கப்படாதுன்றதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ளும். இதுவும் 4 மதுஹபிலும் உள்ள உலமாக்கள் ஏகோபித்த கருத்து இருக்கக்கூடிய விஷயம் என்றதை விளங்கிக் கொள்ள ஓணும். அப்ப இதுக்கு ஆதாரமாக சூரத்து நிசால வரக்கூடிய குர்ஆன் ஆயத் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், மூமிங்களை பார்த்து, அதாவது ஒரு குளிப்பு கடுமை நிலைமைக்கு கூடிய ஒருத்தர் கூட அவங்க குளிச்சுட்டு குளிச்சாலே தவிர அவங்க பள்ளி வாசலுக்கு அல்லது தொழுகை நடத்தக்கூடிய இடத்துக்கு நெருங்கப்படாது. அப்படி வாரதாக இருந்த சொன்னாண்டா அவர் கடந்து போகக்கூடிய ஒருத்தராக இருக்கணுமே தவிர அது இல்லாம பள்ளியில தொடர்ச்சியா இருக்கக்கூடிய முறையிலையோ இல்லாட்டி தொழுகைக்கோ நெருங்கக்கூடாது. அதே போல தொழுகை நடத்தப்படக்கூடிய அந்த இடத்துக்கு கூட அவங்க கிட்ட வரப்படாதுன்றது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இது மூலமா நாங்க விளங்கிக்கிறோம், அப்ப குளிப்பு கடுமையான நிலைமை கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த இத்திகாஃப் இருக்க பேலான்றது நாங்க விளங்கிக்கிறோம். அப்ப இதோட இன்னொரு விஷயம் ஒன்று விளங்கிக்கிறோம், குளிப்பு கடுமையான நிலைமைன்னு சொல்ல போக்கல சில பெண்களுக்கு நோய்கள் காரணமாக, அதாவது மாதவிடாய் இல்லாம கூட சில இரத்தப்போக்கு ஏற்படலாம். அப்ப அது பெண்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், அவங்களுக்கு கூடுதலாக ப்ளீடிங் ஆகக்கூடிய இந்த மாதிரி நோய்கள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு தாராளமாக இத்திகாஃப் இருக்கலாம், அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அப்ப இந்த 4 மதுஹபில் உள்ள உலமாக்களும் ஏகோபித்த கருத்துல இருக்கிற இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு அவங்க இத்திகாஃப் இருக்கலாம் என்ற விஷயத்துல அப்பதான் நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். 2வது கேள்வி, இந்த இத்திகாஃபுடைய யதார்த்தம் என்ன, உண்மையான அதாவது ரியாலிட்டி அது என்னது, அதே போல இந்த இத்திகாஃபுக்குரிய நோக்கம் என்ன, அதுக்குரிய தத்துவம், எதுக்காக இந்த இத்திகாஃப் என்றதை நாங்க பார்ப்போம். அப்ப நிறைய உலமாக்கள் இந்த இத்திகாஃப் என்ற இபாதை எதுக்கு இருக்கிறன்றதுக்கு விளங்கப்படுத்திக்கிறாங்க. அப்ப இமாம் இப்னு ரஜப் ரஹிமுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, முக்கியமாக இந்த இத்திகாஃபுடைய நோக்கம் நாங்க இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயங்கள் இருந்தும் நாங்க எங்களை ஒதுக்கி கொண்டு அல்லாஹ்க்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக வேண்டி நாங்க முன்வரத்துக்குள்ள ஒரு இபாதா தான் இந்த இத்திகாஃப். அப்ப இந்த இத்திகாஃப்ல நாங்க பள்ளியில தொடரா இருக்கிறேன்னு சொல்றது, இது நாங்க உலகத்திலிருந்து நான் பிரிஞ்சு வரக்கூடிய அல்லாஹ்க்காக வேண்டி வரக்கூடிய ஒரு அல்லாஹ்வோட தொடர்பு படுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் மட்டும் இந்த இத்திகாஃபை நாங்க விளங்கிக்கிறோம். அப்ப உண்மையாக இத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரை அல்லாஹ்க்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில அவரே கட்டுப்படுத்தக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய ஒருத்தர். அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் திக்ர் போல அமல்களையும் அதே போல தொழுகை அதே போலதான் குர்ஆன் ஓதுறதுமா இந்த இபாதாக்களை தனித்துவமாக, அதாவது அவர் அந்த பள்ளியிலே சேர்றதுக்காக வேண்டித்தான் இந்த இத்திகாஃப் இபாதா இருக்கிறன்றதை இமாம் இப்னு ரஜப் ரஹிமுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதே போலதான் இமாம் அஸ்ஸன்னானி ரஹிமுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, இந்த இபாதா, இந்த இத்திகாஃப் சொல்லக்கூடிய இபாதா மூலமா நாடப்படக்கூடிய இந்த நோக்கம் என்னென்றா, எங்களுடைய மனசு அது அல்லாஹ்வோட இணைச்சி வச்சு கொள்றது, அல்லாஹ்வுடைய நினைப்பிலே நாங்க இருக்கிறதுக்காக வேண்டி உள்ளது தான் இந்த இத்திகாஃப் என்ற இபாதான்றதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப ஒரு மனுஷன் பசியிலிக்கிற நோம்புடைய மாசத்துல அதே நேரம் அவருடைய மனசும் அல்லாஹ்வோட தொடர்பாய்க்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த இத்திகாஃப் இமாம் அஸ்ஸன்னானி ரஹிமுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது மூலமா எங்களுக்கு விளையக்குள்ளும் இந்த இத்திகாஃப் இபாதா இருக்கிறது மொத்தமாவே நாங்க எல்லா விஷயங்களையும் ஒதுங்கி அல்லாஹ்க்காக வேண்டி நாங்க முழுசாக எங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இத்திகாஃப் விளங்கிக் கொள்ள போகணும். 3வது சட்டம், அதாவது 3வது கேள்வி, இந்த இத்திகாஃபுக்குரிய மார்க்க தீர்ப்பு என்ன, அதாவது இந்த இத்திகாஃப் செய்யறது இது கூடுமான விஷயமா அல்லது கூடாத விஷயமா, கூடுமை சொல்லி சொன்னா அதுக்குரிய சட்டம் என்னன்றதை நாங்க பார்ப்போம். அப்ப முதலாவது விஷயமா விளங்கிக்கொள்ளணும், இது மார்க்கத்துல கூடுமான ஒரு விஷயம் உண்டு, அதுலயும் சுன்னத்தான விஷயம்ன்றதை எங்களுக்கு குர்ஆன் மூலமாகவும் ஹதீஸல் மூலமாகவும் அதே போலதான் இந்த உம்மத்துடைய ஏகோபித்த கருத்து இஜ்மா மூலமாகவும் தெரிஞ்சு கொள்ளலாம். குர்ஆன்ல இருந்து ஆதாரம் என்னென்றால் சூரத்துல் பக்ரால இருக்கக்கூடிய 187வது ஆயத் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்க பள்ளியில இத்திகாஃப் செய்பவர்களாக, இத்திகாஃப் என்ற இபாதால் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பீங்கன்றத அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இந்த அடிப்படை நாங்க விளங்கிக் கொள்ளணும், பள்ளி உள்ளுக்கு நாங்க இத்திகாஃப் இருக்கிறது இது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு இபாதான்றதை விளங்கிக் கொள்ளணும். அதே போல சுன்னா என்ற அடிப்படை நாங்க எடுத்துக்கொண்டாலும் நிறைய ஹதீஸ்கள் சம்பந்தமா உதாரணமா சஹீஹுல் புகாரில வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானுடைய மாசத்துல இறுதி 10 நாட்கள்ல அவங்க வஃபாத்தாகும் வரங்காட்டியும் அவங்க இத்திகாஃப் இருந்திக்கிறாங்க என்றதை இங்க ஹதீஸ் மூலமா எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அதே போலதான் அவங்களுக்கு பிறகு அவங்களுடைய மனைவிமார்களும் இத்திகாஃப் இருந்திக்கிறாங்க என்றதையும் அதே ஹதீஸ்ல தொடராக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுறாங்க.
அதே போல ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில இமாம் இப்னுல் முந்தீர், அதே போல இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் போல உலமாக்களும் மொத்த இஸ்லாமிய உம்மத்தும் வந்து இந்த இத்திகாஃப்னு சொல்லக்கூடிய இபாதா இது மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம், அதே போல சுன்னத்தான விஷயம்ன்றதை சொல்லி காட்டுகிறாங்க. ஆனாலும் இந்த இத்திகாஃப் ஒருத்தர் வந்து ஒரு நேர்த்தி கடனாக நேர்ச்சியாக வச்சுட்டேன் சொல்லி சொன்னார். அதாவது ஒரு மனுஷன் நிற்கிறாரு, அவர் வந்து நேர்ச்சொண்டு அடிப்படையில் நான் அல்லாஹ்க்காக வேண்டி இப்படி ஒரு நாள் இத்திகாஃப் நிற்கிறேன் என்று ஒரு நேர்ச்சொண்டு வச்சேன்னு சொன்னார். இந்த மாதிரி நேரத்துக்கு அவருக்கு சுன்னத் இல்லை, அது வாஜிபா மாறுற. இந்த நேர்ச்சியுடைய சட்டம்ன்றது வேற. நேர்ச்சொண்டு ஒருத்தர் வச்சுட்டேன் சொல்லி சொன்னார், அது கூடுமான ஒரு நேர்ச்சியாக இருந்தேன் சொல்லி சொன்னார், அது கட்டாயம் அவர் நிறைவேற்றணும். அப்ப நேர்ச்சியுடைய சட்டமே இல்லாம பொதுவாக இத்திகாஃபிக்கிறது சுன்னத்தான விஷயம்ன்றதை நாங்க விளங்கிக்கிறோம். அப்ப இதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. 4வது கேள்வி, மஸ்ஜிதுகள் இல்லாத இடங்கள்ல இத்திகாஃப் வந்து கூடுமா இல்லையா என்று கேட்டால், இமாம் அல் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, எல்லா உலமாக்களும் இந்த இத்திகாஃப் என்ற இபாதா பள்ளியில தான் அதுவை நிறைவேற்றணும் என்ற விஷயத்துல ஒருமித்ல கருத்து இருக்கிறாங்கன்றத சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. இந்த அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிற சூரத்துல் பக்ரால, அதாவது நீங்க இத்திகாஃப் பள்ளியில தான் நீங்க செய்யணும் அந்த குர்ஆன் ஆயத் மூலமாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்துறான். அப்ப மஸ்ஜிதுகள்ல தான் இத்திகாஃப் பண்றது இருக்கணும்ன்றது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப அதுல இந்த உம்மத்துக்கு கூடிய எந்த ஆலிமாலும் கருத்து வேறுபாடு படலன்றதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் இந்த ஏகோபித்த கருத்தை சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுல ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இத்திகாஃப் பள்ளியில தான் செய்யணும்ன்றதை நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். 5வது கேள்வி, இத்திகாஃப் என்ற இந்த இபாதா 3 பள்ளிகளை தவிர அடுத்த இடங்கள்ல அடுத்த பள்ளிகளை வந்து செய்யலாமா இயலாதா என்ற கேள்வி எடுத்துக்கொண்டு சொன்னால், இந்த விஷயத்த நாங்க நல்லா கவனிச்சு கொள்ளணும். அதாவது 3 பள்ளின்னு இந்த இடத்துல சொல்ல வர என்னன்னா, இஸ்லாமிய உம்மத்துல ஆகவே முக்கியமான புனிதமான 3 மஸ்ஜித் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அடுத்தது மஸ்ஜிதுல் நபவின்னு சொல்லக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல், அடுத்தது பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த 3 பள்ளிவாசல்களை தவிர ஏனைய பள்ளிவாசல்களையும் இத்திகாஃப் செய்யலாமா இயலாதா அந்த மசாலா அந்த விடயத்தை எடுத்துக்கொண்டு சொன்னால், அதுக்கு போறதுக்கு முந்தி நாங்க சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கோணும். முதலாவது விஷயம் நாங்க விளங்கணும் என்னென்றால், எங்களுக்கு தெரியும் பள்ளிவாசல்ல சில பள்ளிவாசலிக்கும் ஜும்மா பள்ளிவாசல்கள், இன்னும் சிலதிக்கும் ஜும்மா பள்ளிவாசல் இல்லாத பள்ளிவாசலும் இருக்கிறோம். அப்ப இதுல நாங்க பிரிச்சு சட்டங்களை விளங்கி கொள்ள ஓணும். இப்போ முதலாவதாக ஜமாஅத் நடக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், அதாவது சில பள்ளிவாசலுக்கும் ஜும்மா நடக்காது ஆனா 5 நேரம் தொழுவிக்கும், அந்த மாதிரி பள்ளிவாசல்கள்ல ஒருத்தர் வந்து இத்திகாஃப் வைக்கிற சொல்லி சொன்னார். அப்ப உதாரணமாக ஒரு 2 நாள் இல்லாட்டி 3 நாள் இப்படி ஏதோ நாட்கள் வந்து அவங்க இத்திகாஃப் செய்யறாங்க ஒரு மனுஷனோட வந்து. ஆனால் அந்த மாதிரி இத்திகாஃப் செய்யக்கூடிய ஒரு நபருக்கு ஜும்மாவுடைய தினம் வந்து அவருக்கு சந்திக்கிறல்ல. அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில உதாரணமாக ஒருத்தர் திங்களும் வியாழக்கிழமை இத்திகாஃப் செய்யறதுக்கு ஒருத்தர் முடிவெடுத்துட்டு சொல்லி சொன்னால், இந்த மாதிரி நேரத்துக்கு அவருக்கு வெள்ளிக்கிழமை சொல்றது வந்து அவருக்கு சந்திக்கிறல்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு நேரத்துல வச்சு இந்த மாதிரி ஒரு நபருக்கு தாராளமாக ஜும்மாவுடைய பள்ளி இல்லாட்டியும் 5 நேரம் மட்டும் தொழிக்கக்கூடிய பள்ளியில கூட அவருக்கு இத்திகாஃப் இருக்கலாம் என்ற விஷயத்துல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் 4 மதுஹபுடைய உலமாக்கள் மத்தியில் இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒருத்தருக்கு தாராளமாக இத்திகாஃப் இந்த மாதிரி ஒரு பள்ளியில ஜும்மா இல்லாத பள்ளியில வந்து தொழலாம்ன்றதை, அதாவது இத்திகாஃப் என்ற செய்யலாம்ன்றதை நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். 2வது விஷயம் இதுல விளங்கிக் கொள்ளணும் என்றால், சில பள்ளிவாசல்களுக்கும் அதாவது ஜும்மா பள்ளிவாசல் இல்லாத பள்ளிவாசல்கள், அதாவது 5 நேரம் தொழிக்கப்படக்கூடிய பள்ளிவாசல்கள். அப்ப இந்த மாதிரி பள்ளிவாசல்கள்ல இன்னும் ஒருத்தர் வந்து இத்திகாஃப் நிக்க போறாரு. ஆனால் இந்த மாதிரி இப்ப இத்திகாஃப் நிக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஜும்மாவுடைய தினமும் அவருக்கு சந்திக்கிறார், ஜும்மாவுடைய தினமும் வந்து இத்திகாஃப் நிக்க போக்குள்ள அவருக்கு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி நேரத்துக்கு இவர் ஜும்மாக்கா வேண்டி, இப்ப ஜும்மா இல்லாத பள்ளியில ஒருத்தர் வந்து இத்திகாஃப் நிக்கிற சொன்னா ஜும்மா கட்டாயம் போகணும். அப்ப இந்த மாதிரி ஒரு கட்டத்துல வச்சு அவருடைய சட்டம் என்னன்ற விஷயத்துல வச்சு உலமாக்கள் கருத்து வேறுபாடு பட்டிக்கிறாங்க. ஆனாலும் மிச்சம் ஏற்றமான கருத்து என்ன கேட்டால், இந்த மாதிரி விஷயத்துல அதாவது பெரும்பான்மையான உலமாக்கள் ஹனஃபி மذஹப், ஹம்பலி மذஹபுடைய கருத்து, அப்புறம் ஷேக் இப்னு பாஸ், ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி போல உலமாக்களோட கருத்து என்ன கேட்டாண்டா, இந்த மாதிரி நேரத்துக்கு அவருக்கு ஜும்மா இல்லாத பள்ளிவாசல்ல கூட அவருக்கு இத்திகாஃப் நிக்கலாம். அப்ப அந்த மாதிரி கட்டத்துல வச்சு அவர் என்ன செய்யணும்டா, ஜும்மாவுடைய தினம் வரப்போ கொள்ள அந்த மாதிரி நேரத்துக்கு அவர் பள்ளியிலிருந்து வெளியாகி ஜும்மா பள்ளிவாசலுக்கு போகணும். இதைத்தான் இந்த உலமாக சொல்லக்கூடிய கருத்தா இருக்கிறார். அப்ப இதுக்கு ஆதாரமாக அம்ர் இப்னு ஹுரைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவம்னு சொல்லி காட்டாங்க. அவங்க
சொல்லி காட்டுறாங்க ஒரு வார்த்தை ஒன்று. அதாவது ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்து அவர் கலந்து கொள்வதற்கு வெளியாகி செல்ல இயலுமென்றதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது வந்து தம்ஹீத் என்ற கிரந்தத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு சஹாபியனோட செய்தி. அப்ப இதைத்தான் மிச்சம் ஏற்றமான கருத்தை இருக்கிறார். இன்னும் சில உலமாக சொல்லி காட்டுகிற ஜும்மா பள்ளிவாசல்ல மட்டும்தான் ஏத்திகாஃப் நிக்கணும்னு சொல்றது அப்படி சொல்லி காட்டுறாங்க. ஆனாலும் இதுக்கு வைக்கப்படக்கூடிய ஆதாரங்கள் மிச்சம் பலமானதாக இல்லை. அப்ப நாங்க ஏற்கனவே சொல்லி காட்டின மாதிரி ஜும்மா இல்லாத பள்ளிவாசல்ல கூட தாராளமாக ஏத்திகாஃப் நிக்கலும். அந்த மாதிரி கருத்தை வச்சு ஜும்மாவுடைய நாளுக்காக வேண்டி வெளியே போகலாமதான் பலமான கருத்தாக இருக்கிறார். அடுத்ததாக நாங்க 3 பள்ளிவாசல்கள்ல, அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸா, அதே போல கஅபத்துல்லா, அதாவது மஸ்ஜிதுல் ஹராம், அதே போல மஸ்ஜிதுல் நபவி, இந்த 3 பள்ளிவாசல்ல மட்டும்தான் ஏத்திகாஃப் நிக்கணுமா, வேற பள்ளிவாசல் இருக்கக்கூடாதா என்ற கேள்விக்கு வந்துட்டேன்னு சொன்னாண்டால், இந்த விஷயத்துல ஹுதைஃபா இப்னுல் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி வந்து இந்த கருத்தை சொல்லி காட்டிக்கிறாங்க. அதாவது 3 பள்ளியில மட்டும்தான் ஏத்திகாஃப் நிக்கணுமான்னு சொல்லி கருத்தை சொல்லி காட்டிக்கிறாங்க. ஆனாலும் பெரும்பான்மையான இஸ்லாமிய உம்மத்துல வந்த உலமாக்கள், ஏனைய சஹாபாக்கள், ஏனைய தாபியங்கள் இவங்களுடைய கருத்து என்ன கேட்டா, வேண்டிய பள்ளிவாசல்ல இருக்கலாம். அதாவது இந்த 3 பள்ளிவாசலுக்கு மட்டும் குறிப்பானது ஒன்றில் ஏத்திகாஃப். அப்ப இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய இந்த வார்த்தையுடைய பொருள் என்ன கேட்டா, ஆக சிறந்த ஏத்திகாஃப் என்னென்றால் இந்த 3 பள்ளிவாசல செய்யக்கூடிய ஏத்திகாஃப் தான். அப்ப அதுதான் ஆக கூடுதலான கூலியை கிடைக்குமே தவிர, இல்லாம இந்த சஹாபியுடைய செய்தி மூலமாக இந்த 3 பள்ளிவாசல மட்டும்தான் ஏத்திகாஃப் செய்யணும்ன்றது சொல்ல வரலன்றதுதான் ஷேக் சாலிஹ் ஃபௌசான் போல நிறைய உலமாக்கள் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கிறார். அப்ப இந்த கருத்து தான் மிச்சம் ஏற்றமான கருத்து. இதுதான் பெரும்பான்மையான உம்மத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களுடைய கருத்தாக இருக்கிறத எங்களுக்கு விலகிக் கொள்ளலாம். அப்ப அதுக்கு ஆதாரமா இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க கூட சொல்லி காட்டுறாங்க வந்து ஏத்திகாஃப் அண்ட் இபாதா வந்து பள்ளி வாசல நடக்கக்கூடிய ஒன்று. அப்ப இந்த பள்ளி வாசலன்னு சொல்ற வார்த்தை பொதுவாகத்தான் அல் குர்ஆன்ல பயன்படுத்திக்கிறார். அது இல்லாம இந்த 3 பள்ளி வாசலும் குறிப்பிட்டு அப்படி சொல்லப்பட்டில்லை. அப்ப தெளிவான ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வந்து இல்லை, ஒரு சஹாபியான்னு சொன்னதாக தான் வந்திருக்கிற. அந்த சஹாபி சொன்ன வார்த்தைக்கு வந்து உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க என்ன விளக்கம் என்றால், அது 3 பள்ளிவாசல்ல தான், அதாவது ஏத்திகாஃப் இருந்தால் தான் பூரணமான, அதாவது ஆக சிறந்த நன்மை கிடைக்கும்ன்றது அதுக்குரிய பொருளை தவிர கூடாதன பொருள் வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ளப்படாது. அடுத்ததாக 6வது கேள்வி, ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மஸ்ஜித்ல ஏத்திகாஃப் வைக்கிறதுக்கு நேர்ச்சை வைக்கிறாரு. ஏத்திகாஃப் நிற்கிறதுக்கு வந்து நேர்ச்சை வைக்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒருத்தருக்கு அந்த அவர் நியத்து வச்சுள்ள, அந்த நேர்ச்சை வச்சுள்ள அந்த மஸ்ஜித் அல்லாத வேறொரு மஸ்ஜித்ல போய்த்து ஏத்திகாஃப் நிக்கலாமா என்ற கேள்வி. அப்ப இது சம்பந்தமாக ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வழங்கப்படுத்துறாங்க. அதாவது ஒருத்தர் மஸ்ஜிதுல் அக்ஸா, அதே போல மஸ்ஜிதுல் ஹராம், அதே போல மஸ்ஜிதுல் நபவி, இந்த 3 பள்ளிவாசல் இல்லாத ஒரு பள்ளிவாசல்ல ஏத்திகாஃப் நிக்கிறதுக்கு நேர்ச்சை வச்சுட்டேன்னு சொல்லி சொன்னால், அவருக்கு வேற ஒரு மஸ்ஜித்ல அவருடைய அந்த நேர்ச்சியை நிறைவேற்றலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்றதை சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா இந்த 3 பள்ளிவாசலால் தவிர அடுத்த எல்லா பள்ளிவாசலும் சமன் தான் என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்ப அது எந்த ஒரு ஏற்றத்தாழ் ஒன்று இல்லைன்றதை விளங்கிக்கொள்ளணும். அப்ப இதுதான் சரியான கருத்தாக எங்களுக்கு விளங்கிக்கொள்ளணும். அப்ப அது இல்லாம இந்த 3 பள்ளிவாசல் நாங்கள் எடுத்துக்கொண்டு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி நேரத்துக்கு நாங்க எதுல ஆக சிறப்பு கூடையோ அந்த மாதிரி ஒரு மஸ்ஜித்ல நாங்க ஏத்திகாஃப் வைக்கிறதுக்கு நியத்து வச்சுட்டு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி நேரத்துக்கு சிறப்புல குறைஞ்ச ஒரு மஸ்ஜித்ல வந்து ஏத்திகாஃப் நிக்க இயலாதன்றதை விளங்கி கொள்ளணும். அப்ப உதாரணமாக ஒருத்தர் மஸ்ஜிதுல் ஹராம் கஅபத்துல்லாஹ்ல தான் நான் ஏத்திகாஃப் நிக்கிறதுக்கு நேர்ச்சை வச்சுட்டு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி நேரத்துக்கு என்ன நேர்ச்சை நான் மஸ்ஜிதுல் நபவி மதீனால இருக்கக்கூடிய பள்ளிவாசல்ல அந்த நேர்ச்சை நிறைவேற்றலாம். அப்ப அதே போலதான் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸான பள்ளிவாசல்ல நிறைவேற்றலாம். என்ற ஆகவே சிறந்தெடுத்திருக்கிற கஅபத்துல்லா, அதுக்கு 2வது தான் மதீனால இருக்கக்கூடிய பள்ளிவாசல், 3வது இடத்துல தான் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறத நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். அப்ப இதுக்கு ஆதாரமாக முஸ்னத் அஹமத்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நாள்ல ஒரு மனிதரான வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அல்லாஹு தஆலா உங்களுக்கு இந்த மக்கா வெற்றி கொண்டு தந்துட்டேன்னு சொல்லி சொன்னால், அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்துல நான் பைத்துல் மக்திஸ், அதாவது பலஸ்தீன்ல உள்ள பள்ளியில தொழுறதுக்கு நேர்ச்சி வச்சுக்கிறேன். அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டேன்னு சொல்லி சொன்னாண்டா, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னாண்டா, அதுக்கு நான் நேர்ச்சி வச்சுட்டேன். எப்படின்னு கேட்டேன்டா, மஸ்ஜிதுல் அக்ஸால வந்து அதுக்காக வேண்டிய தொழுறதுக்கு நேர்ச்சி வச்சுட்டேன்னு சொன்னா, அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து அங்க தொழ தேவையில்லை, நீங்க இங்க தொழுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதாவது
காபத்துள்ளால. அப்ப அந்த மனுஷன் திரும்ப கேட்ட நேரத்துல வச்சு திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து நீங்க இங்க தொழுங்க சொல்லி சொல்றாங்க. திரும்பவும் கேட்ட நேரத்துல வச்சு அவன் சொல்றான் இங்கே தொழ சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டுறாங்க. அப்ப இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்ப இதுதான் சரியான கருத்துன்றதை நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். 7வது கேள்வி, ஒருத்தருக்கு இத்திகாஃபிக்கு போகல எந்த ஒரு தேவையும் இல்லாம வெளியே போகலாமா என்ற கேள்வி எடுத்துக்கொண்டு சொன்னா இதுல பதில் விளங்கிக் கொள்ளணும். இந்த மாதிரி வெளியே போறது, எந்த ஒரு தேவையும் இல்லாம வெளியே போறது வந்து கூடாது வந்து விளங்கிக் கொள்ளணும். அது மூலமாக அவருடைய இத்திகாஃப் அது முடியும் என்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஏன்னா எந்த ஒரு தகுந்த காரணம் ஒன்று இல்லாம, ஒரு சலுகை ஒன்று இல்லாம ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கூட நாங்க வெளியே போறது எங்களோட இத்திகாஃப் அது பாத்திலாகும், அது பாலாகிடும் என்றதை நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப இந்த விஷயத்துல உலமாக்கள் இமாம் இப்னு குதாமா, இமாம் இப்னு அப்துல் பர் ரஹிமுல்லா போல உலமாக்கள் ஏகோபித்த கருத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. 8வது கேள்வி, ஒரு இத்திகாஃபிக்க கூடிய நபர் உண்டு, அவருடைய இத்திகாஃபிக்க கூடிய இடத்துல இருந்து ஒரு தேவை ஒன்றுக்காக வெளியாகி சொல்லலாமான்னு கேட்டா இந்த விஷயத்துல உலமாக்கள் ஏகோபித்த கருத்துல இருக்கிறாங்க. சில தேவைகள்ல வந்து ஏழுமன் சொல்ற விஷயத்துல, உதாரணமாக ஒருத்தர் வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கு அப்படியே மலசல கழிக்கிறதுக்காக வேண்டி வெளியே போறது வந்து தாராளமாக ஏழுமன் சொல்ற விஷயத்துல ஏகோபித்த கருத்துல இருக்கிறாங்க. அப்ப இது இமாம் இப்னு குதாமா ரஹிமுல்லா போல உலமாக்கள் வந்து ஏகோபித்த கருத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்ப இதுக்குரிய ஆதாரமாக சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்திகாஃப் நிக்க போகல ஒரு தேவையொன்றுக்கே தவிர அவங்களோட வீட்டுக்குள்ளுக்கு போக மாட்டாங்க என்று வரக்கூடிய ஹதீஸ் இருக்கிறார். அப்ப இது அறிவிக்கக்கூடிய ராவி இமாம் ஸுஹ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அந்த அறிவிப்பாளர் இப்படி தேவைன்னு இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லி காட்ட வரேன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மலஜலம் கழிக்கிறதுக்கு சிறுநீர் கழிக்கிறதுக்கு தேவைப்பட்ட சொல்லி சொன்னா அந்த நேரத்துக்கு அவங்க வீட்டுக்குள்ள வருவாங்க என்று விளக்கம் கொடுக்குறாங்க. அப்ப அதே போல ஒருத்தருக்கு சாப்பாடு அடிக்கணும்னு சொல்லி சொன்னால், அப்படி இல்லாட்டி குளிக்கணும்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி காரணத்துக்காக வேண்டியும் தாராளமாக வெளியே பெய்துட்டு வரலாம் என்றதை சொல்லி காட்டிக்கிறாங்க. ஆனா இது இல்லாத சில அடுத்த தேவைகள், அதாவது இந்த மாதிரி கட்டாயமான தேவைகள் இல்லாத சில தேவைகள், உதாரணமா நோயாளி ஒன்று நாங்க சந்திக்கிறது போறது அல்லது ஜனாசாவை பின்தொடர்றது, அப்படி இந்த மாதிரி தேவைகள்ல நாங்க ஒரு இத்திகாஃபிக்கு போகல எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை போகலாமா ஏலாவன்ற விஷயத்துல உலமாக்கள் மத்தியில கருத்து இருப்பாடிக்கிறேன். அப்ப சில உலமாக்கள் இமாம் சுஃபியான் சௌரி, சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் போல சில உலமாக்கள் இப்படி வெளியாகி போகலாம்னு சொல்லி காட்டிக்கிறாங்க. ஆனாலும் இதுல மிச்சம் ஏற்றமான கருத்து என்ன கேட்டா, பலமான கருத்து, எந்த ஒரு தேவை ஒன்றும் இல்லாம தகுந்த நல்ல அதாவது கட்டாயமான ஒரு தேவை ஒன்று இல்லாம நாங்க வெளியாகி போகக்கூடாதுன்னு விளங்கிக்கணும். அப்ப இதுதான் பெரும்பான்மை உலமாக்களுடைய கருத்தை வைக்கிற இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ போல உலமாக்களுடைய கருத்தை வைக்கிற. அப்ப இதைத்தான் இந்த நூலாசிரியர் ஷேக் அப்துல்லா அல் இரியானி, அதே போல உபைதுல்லா அல் முபாரக் ஃபூரி, ஷேக் இப்னு பாஸ் போல உலமாக்களுடைய கருத்தை இருக்கிறத நாங்க விளங்கிக் கொள்ளணும். அப்ப இதுக்கு ஆதாரமாக ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டக்கூடிய ஒரு வார்த்தை நினைக்கிறேன். அவங்க சொல்லி காட்டுறாங்க, ஒரு இத்திகாஃப் கூடியவருக்குரிய சுன்னத் என்னென்றால் அவரு நோயாளியை சந்திக்க போகக்கூடாது, அவர் ஜனாசாக்களை கலந்து கொள்ளக்கூடாது, அதே போல பெண்களை தொடக்கூடாது, பெண்களோட வந்து ஒன்றுக்கு இருக்கப்படாது, அதே போல கட்டாயமான ஒரு தேவையொன்றுக்கே தவிர அவர் வெளியாகி சொல்லக்கூடாது என்றதை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறா. அப்ப இதுதான் சுன்னான்றதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப இது சுனன் அபீ தாவூத்ல பதிவு செய்யப்பட்டுள்ள ஆதாரபூர்வமான செய்தி. அப்ப தெளிவா இந்த மாதிரி ஆதாரங்கள் இருக்க போக்கல நாங்க கட்டாயம் வெளியாகி சொல்லக்கூடாதுன்றதை விளங்கிக் கொள்ள ஓணும். அப்ப இந்த மாதிரி விஷயத்துல கவனமா இருக்க ஓணும். 9வது கேள்வி என்னென்றால், ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு தேவை ஒன்றுக்காக வேண்டி அடிக்கடி வெளியே சொல்லலாமா? அதாவது ஒருத்தருக்கு தேவை ஒன்றுக்குத்தான் வெளியே போற, கட்டாயமான தேவை ஒன்றுக்கு வெளியே போற, ஆனா அது வந்து ரிப்பீட் திரும்ப திரும்ப போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படும். அப்ப இந்த மாதிரி நேரத்துக்கு போக இல்லைன்னு கேட்டா இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. உதாரணமாக ஒருத்தருக்கு வந்து இப்போ லூஸ் மோஷன் போல ஏதாவது ஒரு நோய் ஒண்டிக்கிறேன், அப்ப அதாவது அவங்க மலசலம் கழிக்க வேண்டிய தேவை உண்டு, அடிக்கடி போக வேண்டிய தேவை ஒரு நிலைமை ஒண்டிக்கிறேன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு கட்டத்துல வச்சு அவருக்கு நிறைய தடவை கூட போறதுக்கு வந்து மார்க்கத்தை அனுமதிக்கிறத சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுதான் சரியான கருத்தாவும் இருக்கிறேன். அடுத்தது 10வது கேள்வி, ஒருத்தர் ஒரு நோயாளி ஒண்டிக்கிறாரு, அவரு இத்திகாஃபுடைய நிலைமையில இருக்க போகல அவர் அந்த இடத்திலிருந்து வெளியே போனான்னு சொல்லி சொன்னால் இந்த மாதிரி நோயாளி ஒன்றுட அவருடைய சட்டம் என்ன, அவருடைய இந்த இத்திகாஃப் கூடுமா கூடாதுன்ற விஷயத்துல நாங்க விளங்கிக்கிறோம். இந்த நோயாளியை வந்து உலமாக்கள் 3 விதமா பிரிக்கிறாங்க. முதலாவது வகையான நோயாளி என்ன கேட்டா, சில ஆக்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நோய் தான் நீக்கும், அப்ப அவருக்கு அந்த நோய் மூலமாக மஸ்ஜித்ல இருக்கிற வந்து கஷ்டம் உண்டு இல்லை, உதாரணமாக தலைவலிக்கும் அல்லது சின்ன ஒரு காய்ச்சல் இல்லாட்டி பல்லு வலி, இந்த மாதிரி
சின்ன நோய்களுக்காக வேண்டி மஸ்ஜிதில் இருந்து வெளியாகி செல்லக்கூடாதுன்றதை விளங்கிக் கொள்ளணும். அப்ப இப்படி கட்டத்துல வச்சு நாங்க வெளியாகின சில சொன்னா எங்கட ஏத்திகாஃப் என்ற இபாதா வந்து அது பாலாகிடும், அதை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்றதை விளங்கிக் கொள்ளணும். ரெண்டாவது வகை நோயாளி என்ன கேட்டா, சிலாக்களுக்கு மஸ்ஜித்ல இருக்கிறது வந்து கஷ்டமாகும். அப்ப மஸ்ஜித்ல இந்த இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்காது, அவரை கவனிக்க வேண்டிய ஆட்கள் தேவைப்படும், ஒரு விருப்பம் தேவைப்படும். இந்த மாதிரி கட்டத்துக்கு கூடிய ஒரு நோயாளி, அப்ப அவர் மருத்துவரை சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். இந்த மாதிரி நோயாளி வந்துக்கு அவருக்கு ஏத்திகாஃப் இருக்கிற நிலைமையிலிருந்து அவருக்கு வெளியே சொல்லலாம். அப்ப அந்த மாதிரி நேரத்துக்கு வந்து அவருடைய ஏத்திகாஃப் பாலாது. அப்ப அவர் வந்து மருந்து எடுத்துட்டு வந்த அப்புறம் திரும்ப அவருடைய ஏத்திகாஃபுக்கு தொடர்ந்து வரலாம் என்றதை நாங்க விளங்கிக்கணும். அப்ப இதை இமாம் இப்னு முன்திர் ரஹ்மத்துல்லாஹி கருத்தாம இருக்கிறார். மூணாவது நிலைமை என்ன கேட்டா, இன்னொரு நோயாளி நிற்கிறாரு வந்து அவரோட நோய் வந்து மிச்சமே தீவிரமான நிலைமையில் இருக்கிறார். அவர் இருந்த சில சொன்னா, அதாவது மஸ்ஜித் கூட அசுத்தமாகும் நிலைமையில எப்படி இருக்கிற சொன்னால் அந்த மாதிரி நேரத்துக்கு அவருக்கும் தாராளமாக வெளியே போகலாம். அந்த மாதிரி நேரத்துக்கு அவருக்கு அவருடைய அந்த ஏத்திகாஃப் அந்த இபாதா அது முறியாத இடத்தை விளங்கி கொள்ளணும். அப்ப அவருக்கு தொடராக வெளியே பேத்துட்டு அவர் நோய்க்குரிய மருந்துகள் செஞ்சா அப்புறம் திரும்ப வரலாம் இடத்துக்கு விளங்கி கொள்ள ஓணும். 11வது கேள்வி, ஏத்திகாஃபிக்க கூடிய ஒருத்தர் மஸ்ஜிதுடைய கூரை பாதை அப்படி இல்லாட்டி மேல் மாடி இந்த மாதிரி இடங்களுக்கு அதான் சொல்றதுக்காக வேண்டி ஏறலாமா என்ற கேள்வி. அப்ப ஆரம்ப காலத்துல அதான் சொல்றதுக்கு வந்து அவங்க மேல் மாடியில கூரை அந்த மஸ்ஜிதுடைய அந்த கூரைக்கு அப்படி ஏறித்தான் அவங்க அதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த காலத்து ஸ்பீக்கர் இல்லை. அப்ப அந்த மாதிரி மேலிடத்து அதான் சொன்னாதான் அந்த ஊர் முழுக்க வந்து அதான் அந்த ஒளி அந்த சத்தம் பெய்து சேரும். அப்ப இந்த மாதிரி காரணத்துக்காக வேண்டி எத்திகாஃப் நிற்கக்கூடிய ஒருத்தர் வந்து மேலே ஏறலாமான்னு கேட்டா, மஸ்ஜிதுடைய மனாரா அதாவது அதான் சொல்லக்கூடிய இடம் இந்த மாதிரி இடத்துல வச்சு ஒருத்தர் ஏறி அதான் சொல்றது வந்து கூடும் இடத்தை விளங்கிக்கணும். அப்ப இதை இமாம் ஷாஃபிஈ அதே போல ஹம்பலி மதுஹபுடைய கருத்தை அமைக்கிறார், அதே போல அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி கருத்தை அமைக்கிறார். அப்ப ஏனண்டா இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மேல் மாடி அந்த மனாரா சொல்லக்கூடிய பாதி இதெல்லாம் பள்ளியிலே இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால அவர் மேலே ஏறின சொன்னாலும் அவருடைய எத்திகாஃப் அமல் பாலாகாதன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள ஓணும். அதே போலதான் ஒரு அதான் சொல்ற காரணம் இல்லாம சாதாரணமா கூட ஒரு மனுஷன் பள்ளியுடைய மேல் மாடிக்கு போறது, அது அந்த மேல் மாடியில பள்ளிக்கு அல்லது கூரையில எத்திகாஃப் நிக்கிறது, மேல போய்த்த எத்திகாஃப் நிக்கிறது கூட இது தாராளமாக கூடுமென்றதை விளங்கணும். அப்ப இந்த விஷயத்த எந்த ஒரு கருத்து ஏற்பாடும் இல்லை. இமாம் இப்னு குதாமா ரஹ்மத்துல்லாஹி வந்து இது ஏகோபித்த கருத்துன்றதை சொல்லி காட்டிக்கிறாங்க. அடுத்ததாக 12வது கேள்வி, எத்திகாஃப் நிற்கக்கூடிய ஒருத்தருக்கு இமாம செய்றதுக்காக வேண்டி மக்களை தொழுவிக்கிறதுக்காக வேண்டி வேறொரு மஸ்ஜிதுக்கு செல்லலாமா என்ற கேள்வி. அப்ப இந்த விஷயத்துல ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்துறாங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து தராபி தொழுவிக்கிற சொல்லி சொன்னால், அதாவது ஒரு மனுஷர் வந்து ஏத்திகாஃப் நிற்கிறார ஒரு பள்ளி வாசல்ல அவர் தராபி தொழுவிக்கிற வந்து அவராவே சுயமா முன் வந்து, அது இல்லாம அவரை வந்து நியமிச்சு இல்லை, அவர் சுயமா வந்து ஒருத்தர் வந்து தராபி தொழுவிக்கிற சொல்லி சொன்னா ஏத்திகாஃப் நிற்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாதிரி நேரத்துக்கு அவர் ஏத்திகாஃப் நிற்கக்கூடிய பள்ளியிலேருந்து வெளியாகி செல்லக்கூடாதுன்றதை சொல்லி காட்டாங்க. ஏண்டா அவர் ஏத்திகாஃப் நிற்கிறாரு, அப்ப அந்த மாதிரி நேரத்துக்கு அவர் வெளியாகி செல்லக்கூடாது. அதே போலதான் இன்னமொரு நபர் ஒண்டிக்கிறாரு, அவர் பள்ளிக்கு வந்து நியமிச்சிக்கும் பள்ளிக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு இமாம் ஒண்டிக்கும். அப்ப இந்த மாதிரி இமாம கூட அவர் ஏத்திகாஃப் நிற்கிற சொன்னா அவர் இருக்கக்கூடிய பள்ளி வாசல தான் நிற்கணுமே தவிர வேற பள்ளி வாசலுக்கு அவருடைய பொறுப்பை விட்டுட்டு போகக்கூடாது என்றதை இமாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக 13வது கேள்வி, இந்த ஏத்திகாஃப் கூடிய ஒரு நபர் அறிவு தேடுற பேர்ல மார்க்கத்தை படிக்கிற விஷயங்கள்ல ஈடுபடுறது, இது ஏத்திகாஃபுடைய இபாதாக்கு இது தடையா இருக்குமான்னு கேட்டால் இதுக்கு பதிலாக ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க வந்து நாங்கள் மார்க்க அறிவை தேடுறது அதை படிக்கிறது வந்து அதுவும் நாங்கள் அல்லாஹ் செய்யக்கூடிய மிகப்பெரிய அமல்களில் ஒன்றெடுத்து தான் விளங்கிக்கொள்ளணும். ஆனாலும் இந்த ஏத்திகாஃப் என்ற இபாதால நான் கூடுதலாக ஈடுபட வேண்டிய இபாதாக்கள் அது இல்லைன்றது விளங்கிக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் ஏத்திகாஃப் நிற்கக்கூடிய ஒருத்தர் அவர் தொழுக திக்ரு குர்ஆன் ஓதுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் கூடுதலாக அவர் நேரத்தை கழிக்கணும். அது இல்லாமல் இடக்கடை அவர் வந்து சில பள்ளிவாசல இருந்து கொண்டு சில பாடங்களில் கலந்து கொள்றது படிக்கிறது அது பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனாலும் அதே தொடர்ச்சியாக செய்யறது வந்து தவிர்த்து கொள்ளணும். அது சில உலமாக்கள் வந்து அது மக்ரூஹ்னு கூட சொல்லிக்கிறன்றதை இமாம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி இபாதாக்கள், அதாவது இபாதாக்கள்லையும் நாங்கள் அறிவை தேடுறதும் ஒரு இபாதாத்தான். ஆனாலும் அந்த இபாதா விட ஏத்திகாஃப் நிற்க போக்கொள்ள நாங்கள் தொழுக திக்ரு அதே போல குர்ஆன் ஓதுற இபாதாக்கள் தான் கூடுதலாக ஈடுபட விளங்கிக்கொள்ளணும். ஏன்னா அந்த நேரத்துக்குரிய முன்னுரிமை வந்து நாங்கள் கொடுக்க ஓணும். 14வது
கேள்வி, ஏத்திகாஃப் நிற்கக்கூடிய ஒருத்தருக்கு பள்ளியுடைய முற்றத்துக்கு, அதாவது வெளிவாசலுக்கு அதுக்கு போகலாமா என்ற கேள்வி. அதாவது எங்களுக்கு தெரியும், இப்போ சில இடங்கள்ல சில பள்ளிவாசல வந்து முற்றம் பகுதியை வந்து எடுத்துக்கொண்டு சொன்னாங்க, அது விசாலமா இருக்கும். அப்ப அந்த மாதிரி பகுதி கூட வந்து பள்ளியிலிருந்து வெளியாகி போகலாமா என்று கேட்டேன்னு சொன்னாங்க. இதுல விளைக்கணும், ஒரு ஏத்திகாஃப் நிற்கக்கூடிய ஒருத்தருக்கு பள்ளிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அந்த முற்றம், பள்ளிக்கு வெளியக்கூடிய அந்த முற்றத்துல வந்து ஒருத்தருக்கு வெளியாகி செல்லலாம். ஆனாலும் இதுக்கு ஒரு நிபந்தனை உண்டு. என்ன நிபந்தனை சொல்றாங்க என்றால், இந்த முற்றம், இந்த வெளிய வாசல் இது வேலிகளால அல்லது தாப்ப போல விஷயங்களால வந்து அது சூழப்பட்டிக்கணும். அப்படி இருந்தால்தான் அவருக்கு வெளியே செல்லலாம்ன்றதை நாங்க விளங்கிக்கிறோம். உதாரணமா சொல்ல போறோம்ல, மதீனாவுக்கு வந்தாக்களை தெரியும், அல் மஸ்ஜிது நபவி, இந்த பள்ளிவாசல்ல மஸ்ஜிதுக்கு வெளியே வாசல் வந்து மிச்சம் பெருசாகிக்கும். ஆனாலும் அந்த வாசல் வந்து மொத்தமாக கேட்டுகளால வந்து அடைக்கப்பட்டிக்கும். அப்ப அந்த வாசல் ஒன்றிக்கும் வாசலுக்கு வெளியும் கேட் ஒன்றிக்கும். அப்ப அது மூலமாக வந்து பள்ளி முழுசா வந்து சூழப்பட்டிக்கிற. அப்ப இந்த மாதிரி கட்டத்தை வச்சு தாராளமா அவருக்கு வெளியே இருக்கலாம். அதாவது பள்ளி உள்ளுக்கு இருக்க வேண்டிய விஷயம் இல்லை, பள்ளியில வாசல்லையும் வந்து அவருக்கு போகலாம், ஏத்திகாஃப் நிற்கலாம்ன்றதை விளங்கி கொள்ள வேணும். அப்படித்தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹோட கருத்தாகவும் அது போல ஷேக் சாலி அல் லுஹைதான் போல உலமாக்களோட கருத்தாகவும் இருக்கிறது நாங்க விளங்கி கொள்ள வேணும். அதே நேரம் ஒரு பள்ளி ஒன்றிக்கு அந்த பள்ளியில வாசலுக்கு அதுக்குன்னு கேட் ஒன்று இல்லை, அதுக்குன்னு ஒரு வேலி ஒன்று, ஒரு தாப்பே ஒன்று இல்லாம இருக்கிற நேரத்துல வச்சு இந்த மாதிரி நேரத்துல அவரு வெளியாகி சொல்லப்படாது, பள்ளியிலிருந்து வெளியாகி பள்ளியுடைய முற்றத்துக்கு வெளிவாசலுக்கு வரப்படாதுன்றதை விளங்கி கொள்ள ஓணும். 15வது கேள்வி, ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஏத்திகாஃப் நிற்க போகல, அவரோட ஏத்திகாஃப் அந்த இபாதா வரத்துக்கு முந்திய அவர் நீயத்தொன்று வைக்கிறாரு. எப்படின்னு கேட்டா, அந்த நீயத்துல அவர் ஒரு கண்டிஷன் ஒன்று வரையறை ஒன்று, ஒரு நிபந்தனை ஒன்று போடுறாரு. என்ன நிபந்தனை கேட்டால், நான் ஏத்திகாஃப் நிற்கிறேன், ஆனால் அதே நேரம் நான் வேலைக்கும் போவேன், அதாவது சம்பாதிக்கிறதுக்கு நான் வேலைக்கும் போவேன், அதுக்கு பிறகு திரும்ப வேலை முடிச்ச அப்புறம் ஏத்திகாஃபுக்கும் வரணுன்னு நாங்க ஏத்திகாஃப் அண்ட் இபாதா போறதுக்கு முந்தி இப்படி ஒரு நிபந்தனையோட நீயத்து வைக்கிற சொல்லி சொன்னால் இதுக்குரிய சட்டம் என்ன? அப்ப ஷேக் இப்னு உசைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுற வந்து இந்த மாதிரி நிபந்தனை போட்ட வந்து இது கூடாத நிபந்தனை. அப்ப இப்படி ஒருத்தர் நிபந்தனை வச்சதுக்கு வந்து அந்த நிபந்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நிபந்தனை ஒன்று இல்லை. அப்ப இப்படி அவர் வெளியாகி போன சொல்லி சொன்னா அவருடைய ஏத்திகாஃப் வந்து அது பாத்திலாகும், அது பாலாகிடும் சொல்லி காட்டாங்க. அப்ப ஏண்டா இப்படி இந்த மாதிரி வெளியாகி சொல்றது மூலமாக அவருடைய அந்த ஏத்திகாஃபுடைய அமல் எந்த நோக்கத்துக்காக வேண்டிக்கிறோ அது வந்து அப்படியே அது பாலாகிடும். அப்ப இப்படி போகக்கூடிய ஒருத்தர் மூலமாக வந்து ஏத்திகாஃப் அண்ட் இபாதா செய்ய இயலாதன்றதை அவங்க விளங்கப்படுத்துறாங்க. 16வது கேள்வி, ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒருத்தர் முஸ்லிம்களுடைய தேவைகளை நிறைவேற்றத்துக்காக வேண்டி, ஒரு தேவை ஒன்றுக்காக வேண்டி அவர் கோல் பேசுறது, அப்ப வெளி உலகத்தோட தொடர்பு கொள்றது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கூடுமா கூடாதான்னு கேட்டா ஷேக் இப்னு உசைம் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, இந்த மாதிரி தொடர்பு கொள்றது வந்து ஒரு தேவை ஒன்றுக்காக வேண்டி அடுத்தாக்களோட தொடர்பு கொள்றது வந்து இது பிரச்சனை இல்லை, இது கூடும் சொல்லி காட்டுறாங்க. ஆனாலும் இந்த மாதிரி கட்டத்துல வச்சு நாங்க மஸ்ஜிதிலிருந்து அந்த மாதிரி தேவைகளுக்காக வெளியே சொல்லாம இருக்கணும். அதே நேரம் தேவையை மீறி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஈடுபடக்கூடாது, இந்த மாதிரி கோல் பேசுறதோ இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடக்கூடாதுன்றத அவங்க விளங்கப்படுத்துறாங்க. 17வது கேள்வி, ஒரு ஏத்திகாஃப் கூடிய ஒரு நபருக்கு செய்ய கூடாத விஷயங்கள் என்ன? அப்ப இந்த மாதிரி விஷயங்களை ஷேக் இப்னு உசைம் ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்த போகல 3 வகையா பிரிச்சு காட்டுறாங்க. சில விஷயங்களுக்கு எங்களை செய்ய கூடுமான விஷயங்கள் இருக்கிற, சிலது சுன்னத்தான விஷயங்கள் இருக்கிற, இன்னும் சில விஷயங்கள் இருக்கிற, கூடாத விஷயங்கள் இருக்கிற. முதலாவதாக கூடுமான, அப்படி இல்லாட்டி அதாவது மார்க்கத்துல உள்ள சுன்னத்தான விஷயங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னா ஏத்திகாஃப் நிற்கக்கூடிய ஒருத்தர் செய்ய வேண்டிய சுன்னத்தான விஷயங்கள், அவரு அல்லாஹ்க்கு கட்டுப்படுற விஷயத்துல அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய இபாதாக்கள் ஏழுமான மட்டும் கூட செய்ய பார்க்கணும். அப்ப அல்லாஹ்க்கு நெருங்குறதுக்கு மிச்சம் அவர் முயற்சி செய்யணும். அப்ப இதுதான் ஏத்திகாஃபுக்குரிய அதாவது முக்கியமான நோக்கமே இதுதான். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் கட்டாயம் நாங்க ஏத்திகாஃப் நிற்க போகல ஏழுமான மட்டும் கூடுதலா செய்ய பார்க்கணும். அடுத்து தடை செய்யப்பட்ட காரணங்கள் விஷயங்கள் என்னன்னா, இந்த ஏத்திகாஃபுக்கு முரணாய்க்கக்கூடிய விஷயங்கள், அதாவது எந்த ஒரு காரணமும் சலியும் இல்லாம மஸ்ஜித் இருந்து வெளியே போறது, அல்லது மஸ்ஜித் உள்ளுக்கு இருந்து கூட வியாபாரம் செய்யறது, கொடுக்கல் வாங்கல் செய்யறது, அல்லது குடும்பமாய்க்கிற சொல்லி சொன்னால் மனைவியோட ஒன்று சேர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூடாதான விஷயங்களை சொல்லி நாங்க விளங்கிக்கிறோம். அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக எங்களோட ஏத்திகாஃப் அண்ட் இபாதா பாத்திலாகும், அது பாலாகிடும் என்றதை நாங்க விளங்கிக்கிறோம். ஏன்னா ஏத்திகாஃப் அண்ட் இபாதாவுடைய அடிப்படைக்கே முரணான விஷயங்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்த கூடுமான விஷயங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் பொதுவாக மக்களோட பேசுறது, இது வந்து கூடுமான ஒரு விஷயம். அதே போலதான் ஒரு மக்களோட நிலைமைகளை வந்து நாங்க விசாரிக்கிறது, இது ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு கூடுமான விஷயம்.
அதே போல ஒரு தேவையொன்றுக்காக வேண்டி, கட்டாயமான தேவையொன்றுக்காக வேண்டி, சாப்பாடு இதுக்காக வேண்டி வெளியே செல்றது வந்து இதுவும் கூடுமான ஒரு விஷயம். அப்போ இது மாதிரி கூடுமான விஷயங்கள்ல நம்ம அதே போல் குளிக்க தேவைப்பட்ட சில சொன்ன அந்த மாதிரி நேரத்துக்கு வெளியாக சொல்றது இது கூடுமான விஷயம் நாங்கள் விளங்கிக் கொள்ள ஓணும். 18வது கேள்வி, இத்திகாஃப் நிக்கிறதுக்குரிய நேரம் என்ன? அதாவது எந்த காலத்துல நாங்கள் இத்திகாஃப் என்ற இபாதை நிறைவேற்றணும்? இதுக்குரிய பதில் நாங்கள் ஹதீஸ் மூலமா கண்டுகொள்ளலாம். அதாவது இத்திகாஃப் என்ற இபாதா வருஷத்துல எல்லா கால பகுதியிலும் எங்களுக்கு செய்யலாம்ன்றது தான் சரியான கருத்தை இருக்கிறேன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானுடைய மாசத்துல இத்திகாஃப் நின்றுக்கிறாங்க. அதே போலதான் ஷவ்வாலுடைய மாசம், ரமதான் மாசத்துக்கு அடுத்த மாசம் ஷவ்வாலுடைய மாசத்துல கூட கடைசி 10 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்திகாஃப் நின்றுக்கிறாங்க. அப்போ சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10 ரமதானுடைய மாசத்துல கடைசி 10 கூடுதலாக அவங்க இத்திகாஃப் நின்றாங்க. ஏன்னா லைலத்துல் கத்ரையும் அவங்க அடைஞ்சு கொள்ளணும்ன்ற அந்த தேவைக்காக வேண்டியும் நிறைய இபாதா செய்யறதுக்காக வேண்டியும் அவங்க மிச்சம் ரமதானுடைய மாசத்துல இத்திகாஃப் செஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் ஏனைய மாசங்கள்லையும் செய்யலாம்ன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். 19வது கேள்வி, இந்த இத்திகாஃப் என்ற இபாதா செய்யறதுக்கு நோன்பு பிடிக்கிறது ஒரு நிபந்தனையா இல்லையா? அப்போ இந்த விஷயத்த உலமாக்கள் மத்தியில் பெரிய கருத்துரைப்பாடிக்கிற சில உலமாக்கள் இது சுன்னத்துன்னு சொல்லிக்கிறாங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி பல உலமாக்கள் ஷாஃபி மதுஹபுடைய கருத்து, அதாவது இது நோன்பு பிடிக்கிறது இத்திகாஃப் உடைய, அதாவது இத்திகாஃப் இருக்கக்கூடிய நபர் கட்டாயமாக நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை, அது சுன்னத்தான விஷயம்ன்றதை அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதை இமாம் இப்னுல் முந்தீர், அதே போல இந்த நூலாசிரியரான ஷேக் அப்துல் ரியானி, அதே போல ஷேக் அப்துல் முஸ்லிம் அப்பாத் போல உலமாக்கள் வந்து சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னா நோன்பு பிடிக்கிறது ஒரு நிபந்தனை ஒன்று இல்லை, நோன்பு பிடிச்சா நல்லது தான். ஏன்னா எங்களுக்கு தெரியும், இப்போ ரமதானுடைய மாதம் எப்படி நாங்கள் நோன்பு பிடிக்கிறது தான், ரமதான் அல்லாத காலங்கள்லையும் இந்த இத்திகாஃப் இபாதத் இருக்கிறத நாங்கள் படித்தோம். அப்போ அந்த அடிப்படையில் அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை வச்சு கட்டாயம் நோன்பு பிடிச்சிக்கணும்னு கேட்டான்னு சொன்னால் இந்த சில உலமாக்கள் அப்படி ஒரு கட்டாயம் ஒன்று இல்லை, சுன்னத்துன்றதை சொல்லி காட்டுறாங்க. இன்னும் சில உலமாக்கள் இது கட்டாயமாக நோன்பு பிடிக்கணும் என்றதை சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதை இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் முஹம்மது ரஹிமத்துல்லாஹி போல உலமாக்களோட கருத்தாய்க்கிற, இமாம் இப்னு தைமியா, இமாம் இப்னுல் கையம் போல உலமாக்களோட கருத்தாய்க்கிறார். காரணம் என்ன கேட்டா, இதுக்கு சஹாபாக்கள்கிட்ட இருந்து நிறைய கருத்துகள் வந்து வந்திக்கிறார். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க, சுனன் அபீ தாவூத் வரக்கூடிய ஹதீஸ், நோன்பு இல்லாம இத்திகாஃபே இல்லைன்றது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. அதாவது நோன்பை சொல்லி அதாவது இத்திகாஃப்னு சொன்னாவே நோம்போடு தான் இருக்கணும் என்றதை வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. அப்போ இதே மாதிரி பொருள்ல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போல சஹாபாக்களும் சொல்லி காட்டிக்கிறாங்க. இது முஸன்னஃப் அப்துர் ரஸாக் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. அப்போ சஹாபாக்கள் 3 பேர்கள் வந்து இத்திகாஃப் என்ற இபாதா நோம்போடு தான் செய்யணும்ன்றதை சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ இது மாதிரி தெளிவான ஆதாரங்கள் வந்து போகல, இதைத்தான் நாங்கள் முற்படுத்தணும். அந்த அடிப்படையில் இதுதான் சரியான கருத்துன்றதை விளைவிக்கணும். அல்லாஹு அலம். அடுத்தது 20வது கேள்வி, இத்திகாஃப் நிற்கக்கூடிய அந்த கால பகுதியில் ஆக குறைய எல்லை என்ன, குறைய அளவு என்ன? இப்போ இந்த குறைய அளவு எவ்வளவு சொல்ற விஷயத்துல இதுலயும் உலமாக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறார். அப்போ இந்த நூலாசிரியர் ஷேக் அப்துல் ரியானி அவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, ஒரு நாள் அப்படியாட்டி ஒரு இரவு, இதுதான் ஆக குறைய அளவு ஒருத்தருக்கு இத்திகாஃப் செய்ய இயலுமான அளவுன்றதை சொல்லி காட்டுறாங்க. அப்ப இதுதான் இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போல உலமாக்களோட கருத்தாகவும் இருக்கிறார். அதாவது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க, எங்களுடைய மதுஹப், அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹுடைய மதுஹப்ல ஆக சரியான கருத்து என்ன கேட்டா, இந்த இத்திகாஃப் இபாதா செய்யறதுக்குரிய ஆக குறைய அளவுன்னு சொல்லி ஒரு கணக்கு கொண்டு இல்லை. அப்போ இதுதான் ஷாஃபி மதுஹபுடைய சரியான கருத்தாக இருக்கிற என்றதை இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் ஆக சரியான கருத்து வந்து இந்த இத்திகாஃப் இபாதா செய்யறதுக்கு ஆக குறைய அளவு ஒன்று இல்லை, ஒரு நாள் தான் நீக்கணும் அப்படின்ற அவசியம் ஒன்று இல்லை, அதுக்கு குறைய வந்து செய்யலாம். அப்போ ஒரு அவர் கூட இத்திகாஃப் நிற்கலாம்னு கேட்டாங்கன்னா இருக்கலாம். அப்படிதான் ஷேக் அப்துல் அசீஸ் ஹஃபிதஹுல்லாஹ் போல உலமாக்கள், அதாவது ஷேக் அப்துல் அசீஸ் ரயீஸ் போல உலமாக்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறார். அப்போ இதுக்கு ஆதாரம் இருக்கிறது எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல வரக்கூடிய யாலா இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அவங்க முக்கியமான ஒரு சஹாபி வந்து அவங்க சொல்லி காட்டுறாங்க, அதாவது நான் மஸ்ஜிதில் ஒரு கொஞ்ச நேரம் கூட நான் தங்குற சொல்லி சொன்னான்டா, அது நான் இத்திகாஃபுடைய அந்த நீயத்தில் தான் நான் தங்குவேன் என்றதை யாலா இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவங்க கொஞ்ச நேரம் இருந்தால் கூட இத்திகாஃப் நோக்கத்தில் அவங்க இருக்கிறன்றதை சொல்லி காட்டுறாங்க. அப்போ இது மூலமாக இத்திகாஃப் அண்ட் இபாதா, அதாவது இதுக்கு ஆக குறைய அளவு ஒன்று இல்லை என்றதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். ஆனால் இதில் இன்னமும் ஒரு விஷயம் ஒன்று விளங்கிக்கொள்ளணும். அதுக்காக வேண்டி நாங்கள் பள்ளிக்கு வார நேரம் எல்லாமே, தொலைதுக்கு வார நேரம் எல்லாமே வந்து இத்திகாஃபுடைய நீயத்து இருக்கிறதாக
அப்படி நாங்கள் விலையும் கொள்ளப்படாது கொஞ்ச நேரம் எடுத்துக்காக வேண்டி. அப்போ எந்த லக்கம் சொன்னா இப்படி செய்கிறது வந்து இம்மா இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி வந்து பித்அத்னு சொல்லிக்கிறாங்க, மார்க்கத்தில் வழிகாட்டல் இல்லாத ஒரு விஷயம். அப்போ ஒருத்தர் இத்திகாஃப் ஈக்கிற சொல்லி சொன்னால் அவர் நோன்பு பிடிச்சிட்டு தான் வரணும். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே படித்த மாதிரி நோன்பு பிடிச்சிட்டு வர ஒரு நிபந்தனைன்றதை சஹாபாக்கள் சொல்லி காட்டிக்கிறாங்க. அதே நேரம் வரக்கூடியவர் வந்து இத்திகாஃபுக்கு வரப்போக்கல அந்த அதாவது தொழுகைக்கு வாரது மாதிரியில் வரணும், அதாவது இத்திகாஃபுடைய நியத்திலேயே அவர் வந்து பள்ளிக்கு வரணும். அப்படி வந்துட்டா தான் அவருக்கு அதாவது இந்த கொஞ்ச நேரம் கூட இத்திகாஃப் செஞ்ச நன்மை கிடைக்கிறான்றதை எங்களுக்கு நாங்கள் ஒழுங்கான முறையில் விளங்கிக்கொள்ளணும். அடுத்தது இந்த இத்திகாஃபுக்குரிய ஆகக்கூடிய இல்லை எவ்வளோ ஹாலம் இத்திகாஃப் இருக்கேள்ன்ற விஷயத்தில் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க வந்து உலமாக்கள் மத்தியில் ஏகோபித்த கருத்திக்கிற இதுக்கு ஆகக்கூடிய அளவு ஒன்று இல்லை. அப்படின்னா எங்களுக்கு 100 நாளோ இல்லாட்டி அதுக்கு மேலே நாட்களோ எங்களுக்கு வந்து தாராளமே இருக்கலாம். அப்போ இதுக்கு கூடிய அளவு இவ்வளோ தான் நீக்கணும்ன்றது இல்லை என்றது நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்போ இதில் உலமாக்கல்ல வந்து ஏகோபித்த கருத்திக்கிறது விளங்கிக்கொள்ளணும். அடுத்ததாக 21வது கேள்வி, இத்திகாஃப் நீக்க போக்கல பள்ளி வாசலில் கூடாரங்களை அமைக்கிறது அப்படி இல்லாட்டி அதாவது பார்ட்டிஷன் பள்ளிகளை ஒரு இடங்களை பிரித்து அப்படி ஒதுக்கி கொள்வது வந்து கூடுமா கூடாதுன்ற விஷயத்தில் இமாம் இப்னு ஹஸம் ரஹிமத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க வந்து இது ஒரு சுன்னத்தான விஷயம் உண்டு. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்திகாஃப் நீக்க போக்கல இப்படி கூடாரங்களை அமைக்கிறதுக்கு அவங்க ஏவிக்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் புகாரில வராங்க. அதாவது அறிவிக்கிற ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி 10 நாட்களில் ரமதான் மாதத்தில் வச்சு அவங்க கூடாரம் அமைச்சு அது உள்ளுக்கு அவங்க தொழுதாங்கன்றதை வந்து அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலை தொழுது போட்டுட்டு அந்த கூடாரத்து உள்ளுக்கு அவங்க போனாங்கன்றதை வந்து சஹீஹ் புகாரில் இருக்கிறத எங்களுக்கு கண்டுகொள்ளலாம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் பள்ளிவாசலில் பிரித்து வச்சுக்கொள்றதோ அதாவது ஒருத்தருக்கு இடம் பிரித்து வச்சுக்கொள்றது அல்லது கூடாரங்களை அமைக்கிறது வந்து இது கூடுமான விஷயம் மார்க்கத்துள்ள விஷயம்ன்றதை நாங்கள் விளங்கிக்கணும். அதுக்காக வேண்டிய அடுத்தாக்களுக்கு தொந்தரவாரமாய்க்கு எங்களுடைய இந்த மாதிரி அமைப்பில் வந்து வச்சுக்கொள்ளப்படாததை நாங்கள் விளங்கிக்கொள்ள ஓடும். 22வது கேள்வி, ஒருத்தர் இத்திகாஃப் நீக்கிற சொல்லி சொன்னால் பள்ளிவாசலில் அவர் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடம் ஒன்றே வச்சுக்கொள்ளணுமா, அப்படி இல்லாட்டி அவருக்கு வந்து பள்ளிவாசலுக்கு கூடிய அடுத்த பகுதிகளுக்கும் போகலாமான்னு கேட்டா ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க வந்து தாராளமாக ஒருத்தருக்கு வந்து பள்ளிவாசலுக்கு கூடிய ஏனைய பகுதிகளுக்கும் வந்து அவருக்கு போகலாம். அதாவது ஒரு இடத்துல தான் இருக்கணும் அவசியம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுறவங்க என்னென்னா நீங்கள் பொதுவாக மஸ்ஜிதுகளில் அதாவது இத்திகாஃப் நிக்கணும் தான் சொல்லி காட்டிக்கிறார். அது இல்லாமல் அந்த இடத்துல வந்து குறிப்பிட்ட ஒரு இடத்துல பள்ளிவாசல் இங்கே தான் நிக்கணும்னு சொல்லி அப்படி சொல்லி காட்டில்லை. அப்போ அது குர்ஆன் வசனத்திலே அந்த பொதுவான அமைப்பை வச்சு நாங்கள் விளங்கணும் என்னென்றால் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் ஒருத்தருக்கு இத்திகாஃப் நிற்கலாம், ஒரு இடத்துல தான் நிற்கணும் இன்னொரு இடத்துக்கு போகக்கூடாதுன்றதை அப்படி எங்களுக்கு விளங்கிக் கொள்ள இயலாதன்றதை நாங்கள் இந்த குர்ஆன் ஆயத் மூலமாக விளங்கிக் கொள்ள ஓணும். 23வது கேள்வி என்னென்றால் கடைசி 10 நாட்களில் ரமதானுடைய மாதத்தில் இத்திகாஃப் இருக்கிறதுக்குரிய சட்டம் என்ன? அப்போ இதுக்குரிய சட்டம் நாங்கள் விளங்கணும். இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னானத்தை ஹதீஸல் மூலமாக எங்களுக்கு படித்து கொள்ளலாம். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகும் வரங்காட்டியும் ரமதானுடைய மாதத்தில் கடைசி 10ல் அவங்க இத்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. அதே நேரம் அதுக்கு பிறகும் அவங்களுடைய மனைவிமார்கள் இத்திகாஃப் நின்றிருக்கிறதாக ஹதீஸில் எங்களுக்கு படித்து கொள்ளலாம். 24வது கேள்வி, இந்த இத்திகாஃப் என்ற இபாதா கடைசி 10ல் நாங்கள் செய்ய போகல இது தொடங்கக்கூடிய நேரம் என்ன? அதாவது கடைசி 10 நாட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதானுடைய மாதத்தை இத்திகாஃப் நின்றிக்கிறாங்க. ஆனால் இந்த நேரம் அதை எப்போ தொடங்குறன்ற விஷயத்தில் உலமாக்கள் மத்தியில் கருத்து அடிக்கிறார். அப்போ சில உலமாக்கள் சொல்லி காட்டிக்கிறாங்க 21வது நாள் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு இது தொடங்குறதாக சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ இந்த கருத்தை அதாவது இமாம் சுஃபியான் சௌரி, இமாம் இஸ்ஹாக் இப்னு ராஹவேஹி, அதே போல் ஷேக் சாலிஹ் அல் லுஹைதான் போல உலமாக்கள் வந்து சொல்லி காட்டிக்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மையான உலமாக்கள் என்ன கருத்து சொல்கிறான்னு கேட்டால் இந்த இத்திகாஃப் என்ற இபாதா அதாவது கடைசி 10 நாட்களில் எப்போ தொடங்குற நேரம் என்றால் 21வது நாளுடைய இரவுல தான் தொடங்குறேன். 21ஆம் நாளுடைய இரவு சொல்லி சொல்றது 20ஆம் நோன்பு நாங்கள் பொடிச்சுட்டு அந்த 20ஆம் நோன்பு உட்ற நேரம் மகரிபுடைய நேரம், இந்த மகரிபுடைய நேரத்திலிருந்து தான் 21 ராவு தொடங்குறேன். அப்போ இந்த மகரிபுடைய நேரம் 20வது நாளில் நாங்கள் நோன்பு விட்டாக்கு பிறகு அதிலிருந்து தான் இந்த இத்திகாஃபுடைய சட்டமெல்லாம் தொடங்குறது விளங்கிக்கணும். அப்போ இதான் 2வது கருத்தாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மகரிபுடைய நேரத்துக்கு முந்திய 20வது நாளில் நோன்பு திறக்கிற அந்த நோன்பு திறக்கிற நேரமே வந்து நாங்கள் இந்த இத்திகாஃபை வந்து தொடங்கணும்ன்றதான் பெரும்பாலும் உலமாக்கள் கருத்து வைக்கிறது. இதை இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி போல உலமாக்கள், ஷேக் சுலைமான் ருஹைலி போல உலமாக்கள் கருத்தும் இதுதான். அந்த அடிப்படையில் வச்சு 21வது நாளில் அதாவது
அதாவது சூரியன் 20ஆம் நாள்ல சூரியன் மறைவதிக்கிற அப்போ அந்த சூரியன் மறைகிறது தான் மகரிபுடைய நேரம். அப்போ அந்த நேரத்தோட எங்களுடைய ஏத்திகாஃபுடைய இபாதா வந்து நாங்கள் தொடங்கணும். இந்த ஹதீஸ் மூலமாக இதைத்தான் நாங்கள் விளங்கி கொள்ளுமானதாக இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்ப காலத்தில் ரமதானுடைய மாசத்துல ஆரம்ப 10 நாள்ல வந்து அவங்க ஏத்திகாஃப் நின்றாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் நடு 10ல் வந்து அவங்க ஏத்திகாஃப் நின்றாங்க. அப்போ அந்த நடு 10ல் ஏத்திகாஃப் நிற்க போல அவங்களுக்கு அவங்க கூடாரம் அமைச்சு கொண்டு அப்படி ஒரு இடத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏத்திகாஃப் நின்றாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் அழைச்சி சொன்னாங்க வந்து, நான் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் 10 நாட்களில் வந்து லைலத்துல் கத்ருடைய இரவு தேடிக்கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு நான் நடு 10ல் வந்து லைலத்துல் கத்ர் தேடிக்கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு வந்து எனக்கு அறிவிக்கப்பட்டது இந்த கடைசி 10ல் தான் நான், அதாவது இந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறதா எனக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற. எனவே யாராவது இதுக்கு போகிற இத்திகாஃப் அதாவது நிற்கிறதுக்கு விரும்பினு சொல்லி சொன்னாண்டா அவர் என்னோட இத்திகாஃப் நிற்கட்டும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழிகாட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த கடைசி 10ல் மக்களோட சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத்திகாஃப் நிற்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தை வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்ப சொல்லி காட்டுறாங்க, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அது ஒற்றைப்பட ஒரு இரவனில் வச்சு எனக்கு அது காட்டப்பட்டிருக்கிற. அந்த இரவு முடிஞ்சா போகிறேன், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு முடிஞ்சாக்க பிறகு காலையில் நான் தண்ணியும் சேரும் கலந்த இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வந்து நான் சுஜூத் செய்கிறத வந்து நான் கனவுல காட்டப்பட்டேன். அதாவது எனக்கு இந்த கனவு வந்து காட்டப்பட்டிருக்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ சஹாபாக்களும் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கனவுல கண்ட விஷயத்தை வந்து அவங்க கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21வது இரவை முடிச்சுட்டு 21வது இரவில் ஃபஜ்ருடைய நேரத்தில் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹுடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை போகிறாங்க. அந்த நேரத்தில் வச்சு பள்ளி வாசலில் மழை பெஞ்சு அதாவது கூரையிலிருந்து தண்ணீர் வந்து கொட்டி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழு முடிஞ்சாக்க பிறகு அவனுடைய மூக்கில் அதே போல் நெற்றியில் வந்து சேறு பட்டிக்கிறத சஹாபாக்கள் காண்றாங்க. அப்போ இது மூலமாக சில உலமாக சொல்லி காட்டுறாங்க லைலத்துல் கத்ருடைய இரவு 21லும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க லைலத்துல் கத்ருடைய இரவுட ஒரு அடையாளமாகவும் அவங்க அந்த நேரம் சேத்துல சுஜூத் செய்கிறத வந்து கண்டிக்கிறாங்க. அப்போ அந்த சம்பவம் நடந்தது 21வது தினத்தில். அப்போ இது மூலமாக என்ன விளையங்களோட சொல்லி சொன்னாங்க, அப்போ சஹாபாக்கள் 21 என்ற இரவுல வந்து ஏத்திகாஃப் நின்றிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட. அப்போ அதனால தான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, யாராவது ஒருத்தர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ரமதானுடைய மாசத்துல கடைசி 10ல் ஏத்திகாஃப் நிற்கிறது வந்து பின்பற்றணும்னு சொல்லி சொன்னாண்டா அவர் பள்ளிவாசலுக்கு இந்த 21வது நாளுடைய இரவு அந்த இரவுல சூரியன் மறைறதுக்கு முந்தைய பள்ளி உள்ளுக்கு நுழையணும். அப்படி நுழைஞ்சிட்டா தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இந்த விஷயத்துல பின்பற்றின ஒருத்தராக அவர் மாறுவார்னதை இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயத்துல நாங்கள் அப்போ இது கடைசி 10ல் ஏத்திகாஃப் நிற்கணும் விஷயம்னா ஒருத்தர் அந்த 20வது நாளில் இஃப்தாருடைய நேரத்துக்கு முந்தைய அவர் பள்ளிவாசலுக்குள்ளுக்கு போகணும்ன்றதை விளங்கிக்கொள்ளணும். 25வது கேள்வி, இப்படி ஒருத்தர் வந்து கடைசி 10ல் ஏத்திகாஃப் நிற்கிற சொல்லி சொன்னாண்டா அந்த 10 நாட்களும் கட்டாயமாக ஏத்திகாஃப் நிற்கணும்னு கேட்டாண்டா அது கட்டாயம் இல்லைன்னு விளங்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே படித்த மாதிரி ஏத்திகாஃப்னு சொல்கிறது வந்து சுன்னத்தான ஒரு இபாதா உண்டு. அப்போ அந்த அடிப்படையில் வந்து அதுக்கு ஒரு எல்லை ஒன்று இல்லை. அவர் வந்து 10 நாளும் மீட்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. அப்போ அதுக்கு முந்தி கூட அவருக்கு தேவையான ஏற்பட்ட சொன்னாண்டா அவருடைய ஏத்திகாஃபை முடிச்சுட்டு அவருக்கு போகலாம். 26வது கேள்வி, ஒருத்தர் இப்படி ஒரு காரணத்துக்காக வேண்டிய அவருடைய ஏத்திகாஃப் இபாதா வந்து நிப்பாட்டின சொன்ன இடையில நிப்பாட்டின சொன்னாண்டா அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை வச்சு அவர் அந்த நிப்பாட்டின அந்த இபாதா வந்து கதா செய்ய ஓணுமா என்ற கேள்வி. அப்போ இந்த கதா செய்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு சொன்னாண்டா இது ஒரு சுன்னத்தான விஷயம் என்று நாங்கள் விளங்கிக்கணும். அப்போ இதுக்கு ஆதாரம் என்னென்னா சஹீஹ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ருடைய தொழுகை முடிஞ்சாக்க பிறகு அவங்க ஏத்திகாஃப் நிற்க போகிறாங்க. அப்போ அவருடைய ஏத்திகாஃப் நிற்கக்கூடிய இடத்துக்கு வந்தாக்க பிறகு அவங்க அந்த இடத்துல வச்சு கூடாரம் வந்து அமைக்கிறதுக்கு ஏவுறாங்க. அப்போ அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூடாரம் வந்து பள்ளிவாசலுக்குள்ளுக்கே வந்து அந்த இடத்துல அமைக்கப்படுற. அதுக்கு பிறகு இதை கண்டலாய்க்கு ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவி வந்து என்ன செய்யறான்னு கேட்டா அவங்களும் வந்து கூடாரம் அமைக்கிறதுக்கு வந்து ஏவுறாங்க. அப்புறம் அவங்களுக்கும் ஒரு கூடாரம் வந்து அங்கே அடிக்கப்பட்ட. அப்போ அதுக்கு பிறகு இதை கண்டலாய்க்கு அடுத்த மனைவிமார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூடாரம் அமைக்க தொடங்குறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபஜ்ருடைய தொழுகை முடிஞ்சா அப்புறம் இந்த நிறைய கூடாரங்கள் பள்ளிவாசலுக்குள்ளுக்கு இருக்கிறத கண்டாக்க பிறகு நீங்கள் நல்ல விஷயங்களாக செய்ய போறீங்களன்றத ஒரு அவங்க கண்டிக்கிற முகமாக கேட்டு போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறான்னு கேட்டிருந்தா அவனுடைய கூடாரத்தை திரும்ப கரெக்டாக சொல்கிறார். அப்போ அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த
வருஷத்துல வந்து அவங்க ஏத்திகாஃப் நிக்கிறல்ல அவங்க ஏத்திகாஃப் வந்து விட்றாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்யறான்னு கேட்டா, அடுத்த மாசம் ரமதானுக்கு அடுத்த மாசம் ஷவ்வாலுடைய மாசத்துல கடைசி 10 நாட்கள்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏத்திகாஃப் நின்றதை வந்து இந்த ஹதீஸ் மூலமா எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளலாம். அப்ப பெரும்பான்மையான உலமாக்கள் என்ன சொல்றேன்னு கேட்டா, ஒருத்தர் எந்த ஒரு சலுகையும் இல்லாம சுன்னத்தா செய்யக்கூடிய இந்த ஏத்திகாஃப் இபாதா கூட உட்டன் சொல்லி சொன்னா கட்டாயம் அவர் கதா செய்யணும், கட்டாயம் வாஜிப்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த கட்டாயமா சொல்றதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அப்ப சரியான கருத்து என்ன கேட்டா, சுன்னத்து தான் எடுத்து விளங்கணும். அப்ப கதா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சுக்கிறாங்க, ஆனா அது கட்டாயமான பொருள் இல்லை. அப்ப நாங்க செய்யாம இருந்தா கூட அதை குற்றம் எடுத்து விளங்கிக் கொள்ளணும். அப்ப இதுதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அதே போல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹுடைய மதுஹபுடைய கருத்தை இருக்கிற. அப்ப இதுதான் சரியான கருத்து நாங்க விளங்கிக் கொள்ள ஓணும். அதே நேரம் ஒருத்தர் நேர்ச்சை வைக்கிற சொன்னாங்க, நேர்த்தி கடன் அடிப்படையில வந்து நான் எத்திகாஃப் நிக்கோணும் என்று நேர்ச்சை வச்சுட்டேன் சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி நேரத்துக்கு கட்டாயம் அவர் அதை கதா செய்யணும், அது திரும்ப நிறைவேற்றணும் விளங்கிக்கணும். ஏன்னா நேர்ச்சைக்குரிய சட்டம்ன்றது வேற. அது இல்லாம நேர்ச்சைன்றது இல்லாம சுன்னத்தான ஒரு எத்திகாஃப் நான் செஞ்சது அது எங்களுக்கு மிஸ் ஆயிட்டு சொல்லி சொன்னாங்க, அதை நான் தவற விட்ட சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி நேரத்துக்கு திரும்ப கதா செய்யறது வந்து அது சுன்னத்து தான் என்றதை விளங்கிக்கணும். 27வது கேள்வி, கடைசி 10 நாட்கள்ல ஒரு நாள் அப்படின்ட்டு ஒரு இரவு ஏத்திகாஃப் நின்றா அது கூடுமா கூடாதா என்று கேட்டாண்டா அது கூடுமானதை நாங்கள் விளங்கிக்கணும். அப்ப இதுக்குரிய ஆதாரம் சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஜாஹிலியா காலத்துல, அதாவது அவங்க இஸ்லாத்துக்கு வரதுக்கு முந்தி கஅபத்துல்லா அதாவது மஸ்ஜிதுல் ஹராம்ல ஒரு இரவு ஏத்திகாஃப் நிக்கிறதுக்கு நான் நேர்ச்சை வச்சேன். அப்ப என்ன செய்யற என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கக்கூடிய வழிகாட்ட, நீ அவங்களோட நேர்ச்சை நிறைவேற்றுங்கோ என்றதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிக்கிறாங்க. அப்போ ஒரு இரவு தான் அவங்க நேர்ச்சை வச்சுக்கிறாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப அந்த நேர்ச்சை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைவேற்ற சொல்லிக்கிறாங்க. அப்ப ஒரு இரவு கூட எங்களுக்கு எத்திகாஃப் நிக்கலாம்ன்றதை விளங்கிக் கொள்ள ஓணும். அடுத்தது 28வது கேள்வி, ஒருத்தருக்கு அதாவது ரமதானுடைய மாசத்துல ஏத்திகாஃப் நிக்கிறதை மிஸ் ஆகிறார், அதுக்கு அவருக்கு ஒரு சந்தர்ப்பம்னு கிடைக்காம போன சொல்லி சொன்னால், அதாவது அவர் செய்ய பெய்த்துட்டு அவருக்கு இடையில ஏதாவது ஒரு காரணமாக செய்ய கிடைக்கல. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏத்திகாஃப் நிக்க பெய்த்து செய்ய கிடைக்காம போறோம். அப்ப அந்த மாதிரி ஒரு கட்டம் ஒருத்தருக்கு ஏற்பட்ட பிறகு ஷவ்வாலுடைய மாசத்துல அவர் கதா செய்யற சொல்லி சொன்னால், ஷவ்வாலுடைய மாசத்துல அந்த கடைசி 10 நாட்களும் ஃபுல்லா அவருக்கு ஏத்திகாஃப் நிக்கணும் என்று கேட்டேன் சொன்னால், கடைசி 10 நாட்களும் ஷவ்வாலுடைய மாசத்துல கட்டாயம் அவர் ஏத்திகாஃப் நிக்கணும் என்று அவசியமும் உண்டு இல்லைன்னு நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அப்ப ஒருத்தர் ஷவ்வாலுடைய மாசம் ரமதானுக்கு அடுத்த மாசத்துல 21ஆம் தேதி அவரு ஏத்திகாஃப் நிக்க தொடங்கின சொல்லி சொன்னாண்டா, அந்த ஷவ்வாலுடைய மாசம் முடியும் வரங்காட்டியும் அவருக்கு ஏத்திகாஃப் நிக்க 7 மணிதை விளங்கிக்கிறோம். அப்ப அந்த மாசத்துல அந்த நாட்கள் வந்து அது 29 இருந்தாலும் சரி, இல்லாட்டி 30 இருந்தாலும் சரி, அதாவது ஷவ்வாலுடைய மாசம் வந்து 29 பூர்ணமா இருந்தாலும் சரி, அப்படி இல்லாட்டி 30 பூர்த்தி ஆயினாலும் சரி, எப்படி இருந்தாலும் சொன்னாலும் அது பிரச்சனை ஒன்று இல்லைன்னு நாங்கள் விளங்கிக் கொள்ள போகணும். அடுத்தது 29வது கேள்வி, அதாவது ஒருத்தர் மஸ்ஜித் ஒன்றுக்கு வரப்போக்கொள்ள, அதாவது எப்பெல்லாம் மஸ்ஜித் ஒன்றுக்கு உள்ளுக்கு தொழுகைக்கு வரப்போக்கொள்ள இந்த மாதிரி நேரம் எல்லாம் அவருக்கு ஏத்திகாஃபை நியத்து வைக்கலாமான்னு கேட்டா, இப்படி நியத்து வைக்கிற ஒரு முறை வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில் இல்லை. அதான் ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டிக்கிறாங்க. அதே இமாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி வந்து இது பித்அத்னு சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்ப நான் மஸ்ஜிதுக்கு வேண்டிய நேரம் போற எல்லா நேரமும் வந்து ஏத்திகாஃபை நியத்து வைக்கிற ஒரு வழிமுறை இல்லை. சரி, அப்ப அது இல்லாம நாங்க ஏத்திகாஃப்ன்ற நோக்கத்துல நோம்போடு அப்படி போற சொல்லி சொன்னா அந்த சட்டம் வேற. அது இல்லாம நாங்கள் தொழிலுக்கு போற நேரம் எல்லாமே வந்து ஏத்திகாஃப்னு சொல்லி அப்படி நியத்து வைக்கிற ஒரு முறை உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியிலையோ இல்லாட்டி சஹாபாக்களோட வழிமுறையில எங்களுக்கு கண்டுகொள்ள இயலாது. 30வது கேள்வி என்னென்றால், கடைசி 10 நாட்கள்ல ஏத்திகாஃப் நிற்கக்கூடிய ஒருத்தர் அவருடைய ஏத்திகாஃப் நிற்கக்கூடிய இடத்திலிருந்து அவர் எப்போது வெளியே போவார் என்ற கேள்வி. அப்ப ஒருத்தர் கடைசி 10 நாள்ல ஏத்திகாஃப் என்ன சொல்லி சொன்னா, அந்த ரமதானுடைய கடைசி நாள்ல சூரியன் மறைஞ்சதோட அவருக்கு வெளியே போகலாம். அப்ப அவருக்கு அந்த சலுகைக்கிறார். அதாவது உதாரணமா 29ஆம் தேதி புறக்கண்ட சொன்னால் அப்ப அடுத்த நாள் பெருநாள். அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வச்சு அவர் 29ஆம் நாள் பூர்த்தி செஞ்ச பிறகு அந்த மகரிபு பிறகுலேருந்து அவருக்கு வெளியாகலாம். அப்ப அவருக்கு வந்து பெருநாளுடைய இரவு அவரு கட்டாயமாக அந்த ஏத்திகாஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியமும் இல்லை. அப்படிதான் ஷேக் சாலிஹ் அல் லுஹைதான், ஷேக் இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி உலமாக்களுடைய கருத்தை வைக்கிறார். அப்படிதான் இமாம் அபு ஹனீஃபா, இமாம் அஷ்ஷாஃபி போல உலமாக்களுடைய கருத்தை அமைக்கிறார். ஆனாலும் இந்த மாதிரி ஏத்திகாஃப் கடைசி 10 இருந்து ஒருத்தர் பெருநாளுடைய தொழுகை வரங்காட்டியும் பள்ளியில இருக்கிறது,
அதே போல அந்த பள்ளியில இருந்து அந்த இத்திகாஃப் இருந்த அந்த உடுப்போடைய அதே ஆடையோட வந்து அவர் பெருநாளுக்கு வெளியாகி போறது, இது சுன்னத்துன்றது வந்து சில உலமாக சொல்லி காட்டிக்கிறான். அப்ப இது இமாம் அஹமது ரஹிமுல்லா, இமாம் மாலிக் ரஹமோட கருத்தாகவும் இருக்கிற. அப்ப இது சுன்னத்தான ஒரு விஷயம். இத்திகாஃப் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து பெருநாளுடைய தொழுகை வரங்காட்டியும் அவர் இருக்கிறது இப்படி சுன்னத்தான விஷயம். அப்படியே சஹாபாக்கள் செஞ்சுக்கிறாங்க. அப்ப முசன்னஃப் அப்துல் ரஸாக்ல வரக்கூடிய செய்தி, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போலதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு போல சஹாபாக்களுடைய மாணவர்கள், இந்த மாதிரி சஹாபாக்கள், தாபீங்கள், இவங்க எல்லாரும் பெருநாளுடைய தொழுகை வரங்காட்டியும் அவங்க ஏத்திகாஃப் நின்றிக்கிறாங்க. பெருநாளுக்கும் வந்து ஏத்திகாஃப் உடுப்போட வந்திக்கிறாங்க. அப்ப இது சுன்னத்தான ஒரு விஷயம்னு சொல்லி காட்டுறாங்க. அது இல்லாம ஒருத்தருக்கு வெளியாகலாமான்னு கேட்டேன்னு சொன்னா, பெருநாளுடைய இரவு இருக்கணும் என்று கட்டாயம் ஒன்று இல்லை, மகரிபோட வெளியாகலாம். அடுத்ததாக 31வது கேள்வி, இந்த எங்களுடைய ஏத்திகாஃபை பாலாக்கக்கூடிய முறிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அப்ப முதலாவது விலையும் கொள்ளணும், கணவன் மனைவி வந்து உடலுறவு கொள்வது. சரி, அப்போ இந்த மாதிரி உடலுறவு கொண்ட சொல்லி சொன்னா ஏத்திகாஃப் பாலாகும்ன்றது விலையும் கொள்ளணும். அப்போ இதில் இந்த விஷயத்தில் எந்த ஒரு கருத்து ஏற்பாடும் இல்லை. அப்போ இமா இப்னு குதாமா, இமா இப்னு முன்திர் ரஹ்மத்துல்லாஹி போல உலமாக்கள் இதை ஏகோபித்த கருத்திக்கிறதா சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ அதே நேரம் அல் குர்ஆன்ல தெளிவாக வந்துக்கிற சூரத்துல் பக்ரால 187வது ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறாங்க வந்து, நீங்கள் மஸ்ஜிதுகளில் ஏத்திகாஃப் இருக்கக்கூடிய நிலைமையில நீங்கள் உங்களுடைய பெண்களோட உடலுறவு கொள்ள கூடாதுன்றதை தெளிவாக வந்திக்கிறேன். அடுத்ததாக 2வது காரணம், ஒரு பெண்ணோட தன்னுடைய மனைவியோட உடலுறவு கொள்ளாத ஒரு நிலைமையில வந்து இந்திரியம் வெளியாகிறது, இதுவும் வந்து எங்களோட ஏத்திகாஃபை பாலாக்கும்ன்றது விளங்கிக்கணும். அப்போ இதுதான் இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமுல்லாவுடைய மதுஹபா இருக்கிற. அதுபோல ஷேக் இப்னு பாஸ், ஷேக் அப்துல் அசீஸ் ரயீஸ் போல உலமாக்கள் வந்து இதை எங்களோட நோம்பை முறிக்கும்ன்றதை சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ இதுதான் மிச்சம் ஏற்றமான கருத்து. அப்போ உடலுறவுக்குள்ள உரிய சட்டமே தான் இதுக்கும் இருக்கிறது தான் நாங்கள் விளங்கி கொள்ள போகணும். 3வது சட்டம் என்னென்றால், அதாவது 3வது காரணம், நோம்பு முறிக்கக்கூடிய காரணம், அதாவது மஸ்ஜிதில் இருந்து எந்த ஒரு தேவையொன்றும் இல்லாம நாங்கள் வெளியாகி போறது. இப்படி வெளியாகி போன சொல்லி சொன்னா எங்களோட அது நோம்ப எங்களோட ஏத்திகாஃபை அது முறிக்கும் தான் நாங்கள் விளங்கிக்கணும். அப்போ இதில் ஏகோபித்த கருத்திக்கிறதாக உலமாக்கள் சொல்லி காட்டிக்கிறாங்க. அப்போ தேவைக்கு இல்லாமல் வெளியே போறதுனால எங்களோட ஏத்திகாஃப் முறியும். 4வது காரணம், நாங்கள் மஸ்ஜித்லேருந்து வெளியே போறதுக்கு நீயத்து வைக்கிறது. சரி, அதாவது எங்களோட ஏத்திகாஃபை நாங்கள் நிறுத்தி கொள்றோம்னு சொல்லக்கூடிய அந்த நீயத்தை நாங்கள் வச்சுட்டோண்டாவே எங்களோட ஏத்திகாஃப் வந்து அது பாலாகிடும் என்று நாங்கள் விளைக்கணும். அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் பள்ளியிலிருந்து வெளியாகி போகலாட்டி கூட நான் என்னோட ஏத்திகாஃபை வந்து நிப்பாட்டி கொள்றேன் நீயத்தை வச்சுட்டே சொல்லி சொன்னாண்டா அதோட வந்து எங்களோட ஏத்திகாஃப் முடியுமானதை விளங்கணும். அப்போ இதான் ஹம்பலி மதோட கருத்தை இருக்கிற ஷேக் சாலிஹ் அல் வஹீதான், ஷேக் அப்துல் அசீஸ் ரயீஸ் போல உலமாக்க சொல்லி காட்டுறாங்க. இதுதான் என்னடா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் புகாரி வரக்கூடிய ஹதீஸ், லிக்குல் இம்ரின் மானவா, அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் என்ன நியத்தை வச்சுக்கிறோம் அதுதான் அவருக்கு கிடைக்கும். அப்போ ஒருத்தர் வந்து அவருடைய ஏத்திகாஃபை நிறுத்தி கொள்றேன் அந்த நியத்தை வச்சுட்டே சொல்லி சொன்னார், அவர் வெளியாகி போகலாட்டியும் அவருடைய ஏத்திகாஃப் வந்து அதோட முடியும் எடுத்து வழங்கிக் கொள்ள ஓணும். அடுத்தது 4வது காரணம், போதை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மாதிரி போதை பொருட்கள் வந்து ஒருத்தர் எடுத்து சொல்லி சொன்னால் அவருடைய ஏத்திகாஃப் அதோட முறியும் எடுத்து நாங்கள் விளங்கிக்கிறோம். அப்படித்தான் ஷாஃபி மதஹப், அதே போல ஹம்பலி மதஹபுடைய கருத்தாய்க்கிற. ஏனென்றா ஏத்திகாஃப்னு சொல்றது வந்து நீயத்தோடு இருக்க வேண்டிய விஷயம். அதாவது நீயத் சம்பந்தப்படக்கூடிய எங்களோட மனசுல வந்து நாங்கள் ஏத்திகாஃப் நிற்கிறன்ற எண்ணம் வந்து இருக்கணும். அப்போ ஒரு போதை பொருள் எடுத்து ஒருத்தர் போதையில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு வந்து நீயத்து இல்லை. ஏன்னா அவர் என்ன செய்யறாரு, என்ன நினைக்கிறாரு, என்ன பேசுறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு சுய நினைவு கொண்டு இல்லாம இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் அவர். அப்போ இந்த மாதிரி கட்டத்தில் வச்சு அவருடைய ஏத்திகாஃப் அது பாத்திலாகும், பாலாகும் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அடுத்த காரணம், கடைசியாவது காரணம், ஏத்திகாஃபை பாலாக்கக்கூடிய காரணம், அல்லாஹ் பாதுகாக்கணும் ரித்தத், அதாவது நாங்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும் இஸ்லாத்திலிருந்து வெளியே போகிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துட்டு சொன்னாண்டா அந்த மாதிரி இடத்துல எங்களோட ஏத்திகாஃப் வந்தது பாலாகிடும் என்றதை விளங்கிக்கணும். ஏன்னா ஒருத்தர் இஸ்லாத்திலிருந்து வெளியே போகிற சொன்னாண்டால் அதாவது ஏத்திகாஃப் மட்டும் இல்லை, எல்லா விதமான அமல்களும் வந்து அவருடைய பாலாகும் என்றதை விளங்கிக்கணும். அப்படி தான் ஹம்பலி மதஹபுடைய கருத்தை அமைக்கிற. அப்போ இதோட எங்களோட பாடத்தை முடிச்சுக்கொள்ளும். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.